இலக்கியங்களை இடையூறாது கற்று தன் வாழ்வியலாக்கிய சிறந்த பண்பாளர். தன்னுடைய அலுவல் மொழி ஆங்கிலமாகிவிட்டது. ஆனால் பொதுவெளியில் பெரும்பாலும் நல்ல தமிழில் மட்டுமே உரையாட விரும்புகிறேன் என்று கூறியவர். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு மொழி சார்ந்த தன்மைகளிலும் ஆளுமை சார்ந்த தன்மையிலும் முன்னுதாரணமானவர். தன்னுடைய மாண்புமிக்க தீர்ப்புகளால் மொழியின் மாட்சிமைக்கு வித்திட்டவர். தன்னுடைய ஆன்ற அறிவாலும் நுண்மான் நுழைபுல தன்மையினாலும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்குரைஞர் என்ற படிநிலையிலிருந்து நீதிபதி என்ற ஒரு உயர்ந்த பதவியை அலங்கரித்த ஒரு ஆகச்சிறந்த பண்பாளர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 5 ஆண்டுகள் வழக்குரைஞர், மத்திய அரசினுடைய வழக்குரைஞர், கடல்சார் பல்கலைக்கழகத்தினுடைய 5 ஆண்டுகள் வழக்குரைஞர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்குரைஞராக பல ஆண்டுகள் பணியாற்றி பள்ளி கல்விக்குழு சட்ட ஆலோசகராக இருந்த பெருமைக்குரியவர். பள்ளி கல்லூரிகளில் அரசு சார்ந்தும் தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த அறம் சார்ந்த பண்பை வழங்கக்கூடிய ஒரு அறக்குடையாளராக இருந்த பெருமைக்குரிய நீதியரசர் 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பேற்று தான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து தற்போது வரை ஆகச்சிறந்த தீர்ப்புகளால் மொழி இன நல சிந்தனையோடு செயல்பட்டு வரக்கூடியவர். இன்றைக்கு நம்முடைய காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் படைத்திருக்கக்கூடிய வேலுநாச்சியார் காவியம் என்ற நூலினை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்று அமர்கின்றேன். காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு வழங்கி இருக்கிற வேலுநாச்சியார் காவியம் என்கின்ற ஒரு ஆகச்சிறந்த படைப்பை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே அறிமுகப்படுத்துகின்ற இந்த அருமைமிகு விழாவில் கலந்து கொண்டு அந்த நூல் அறிமுகத்தை நம்மோடு இணைந்து செய்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் சேது சீமையினுடைய சேதுபதி மன்னர் வழி வந்து இன்றைக்கு ராமநாதபுரம் சேதுபதி என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நமது அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய ஐயா KPM நாகேந்திர சேதுபதி அவர்களே, அதேபோல் அவருடைய தாயாராக அந்த சேது சீமையினுடைய நாச்சியாராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மையார் சகோதரி இலக்குமி நாச்சியார் அவர்களே, இந்த விழாவிலே பங்கு பெற்று எனக்கு முன்னால் சிறந்ததொரு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கூடுதல் காவல்துறை இயக்குனர் அன்பிற்குரிய சகோதரி வனிதா அவர்களே, இந்த விழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய மூத்த வழக்கறிஞர்களில் முதன்மை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருள் வடிவேல் சேகர் அவர்களே, இன்றைய விழாவின் நாயகன், இந்த காவியத்தை தமிழுக்கு தந்திட்ட புதுகை கவிஞர் காவிய கவிஞர் வெற்றிவேலன் அவர்களே, இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு மிகு செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்
மாரியப்ப முரளி அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அன்பு சகோதரி சாந்தி தேவி அவர்களே, இந்த அருமைமிகு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் பெருமன்றத்தினுடைய துணைத் தலைவர்கள் அன்பிற்குரிய திரு வேலு கார்த்திகேயன் அவர்களே, திரு அசோக் அவர்களே, தமிழகத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதுபெரும் அரசியல் தலைவர்களில் மூத்தவராக இருக்கக்கூடிய நாமெல்லாம் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமைக்குரிய ஐயா NSV சித்தன் அவர்களே, இந்த மதுரை பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பூமிநாதன் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதன்மை மாவட்ட நீதிபதி அன்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே, மதுரை தியாகராயர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் அன்பிற்குரிய பெரியவர் சொக்கலிங்கம் அவர்களே, மாவட்ட நீதிபதிகளாக இருந்து பணி ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் திரு தெய்வராஜ் அவர்களே, திரு பாண்டுரங்கன் அவர்களே, திரு உதயன் அவர்களே, திரு சடையாண்டி அவர்களே, திரு ஜெயராஜ் அவர்களே, ராமநாதபுரம் சீமையினுடைய திவான் அன்பு சகோதரர் பழனிவேல் பாண்டியன் அவர்களே, அருள்வடிவேல் சேகருடைய தந்தை மேலாள் LICனுடைய மேலாளர் அன்பிற்குரிய பெரியவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்களே, பொதுப்பணித்துறையினுடைய ஓய்வு பெற்ற பொறியாளர் அன்பிற்குரிய தஞ்சை கணேசன் அவர்களே, அதேபோல் ஓய்வு பெற்ற விவசாயத்துறை அதிகாரி அன்பிற்குரிய ஐயா அக்ரி கணேசன் அவர்களே, மேனாள் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலும் இந்நாள் SRM பல்கலைக்கழகத்திலும் பதிவாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிவக்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையினுடைய வழக்கறிஞர்களே, குடும்பத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் வணங்கி மகிழ்கிறேன். புதுகை கவிஞர் வெற்றிவேலன் அவர்கள் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கவிதை எழுதுகிற ஒரு ஆற்றலும் பண்பும் அவருக்கு இளவயதிலிருந்து இருந்ததன் காரணமாக அவர் பணியில் இருக்கின்ற பொழுதே கவிதைகளை எழுதி கவிதை நூல்களை வெளியிட துவங்கினார். நான் சட்டக்கல்லூரியிலே படித்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு ஒரு இளம் வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்திலும் சரி, நான் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறேன். தகுந்த இடைவெளியில் அவர் கவிதை நூல்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே வருபவர். அதில் ஒன்றிரண்டு உரைநடை நூல்களும் அடங்கும். அநேகமாக அவருடைய எல்லா நூல் வெளியீட்டு விழாக்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பார்வையாளராக பல நூல் விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன். மேடையிலே அமர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற வாய்ப்பையும் பல நேரங்களிலே பெற்றிருக்கிறேன். இப்படி அவர் சிறியதும் பெரியதுமாக கவிதை நூல், உரைநடை நூல் என்று கடந்த பல 10 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர்.
அவருடைய கணக்கின்படி பார்த்தால் ஒரு 18-19 நூல்களை அவர் இதுவரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 100 நூட்கள் 200 நூட்கள் எல்லாம் எழுதிய எழுத்தாளர்கள் எல்லாம் தமிழில் உண்டு. நிறைய பேரை எனக்கே தெரியும். நான் 115 நூல்கள் முடித்து விட்டேன் ஐயா என்று சொல்கிற எழுத்தாளர்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எழுத்தாளர்களுக்கும் சிறப்புகள் இருக்கின்றன, அவர்களும் கொண்டாடப்படுகிறார்கள். அவற்றை எல்லாம் தாண்டி நம்முடைய வெற்றிவேலனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பது அவர் ஒரு 18 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அதிலே நிறைய நூல்கள் கவிதை நூல்கள் என்பது மாத்திரமல்ல, அவற்றை எல்லாம் தாண்டி இந்த 18-19 நூல்களில் 3 மிகப்பெரிய காவியங்களை அவர் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார். முதலிலே அவர் காவியம் படைத்தது தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று சொல்லி வாழ்ந்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தொண்டாற்றி தமிழ் மண்ணிற்கு தொடர்ந்து பெருமையை தேடி தந்து விட்டு சென்றிருக்கக்கூடிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் காவியமாக வடித்தார். தேவர் காவியம் என்கிற பெயரிலே அந்த நூலுடைய வெளியீட்டு விழா சென்னையிலே நடந்தது. ஒரு 8-10 ஆண்டுகள் இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த விழாவிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பெரியவர்கள், பல்துறை சார்ந்த சான்றோர்கள் கலந்து கொண்டு ஒரு பெரு விழாவாக அது நடைபெற்றது. அந்த நூலை மதுரையம்பதியிலே வெளியிட்டு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விழைந்து அதற்காக அவர்கள் தேர்வு செய்த இடம் இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம், இந்த செந்தமிழ் கல்லூரி. இங்குதான் அவருடைய முதல் காவியமான தேவர் காவியம் நூல் அறிமுகமும் நடைபெற்றது. அதை அவரே குறிப்பிட்டு சொன்னார். அதற்கு பிறகு நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் படைத்திருந்தாலும் கண்ணகியினுடைய கதையை, அந்த மாண்புறு கதையை அவன் சிறப்பாக தமிழ் உலகிற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் கொடையாக தந்திருந்தாலும் அந்த கண்ணகியினுடைய கதையை முழுமையாக ஒரு காவியமாக மீண்டும் மறுவடிவம் பெறுகின்ற அளவிலே தீட்ட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டை தமிழ் சான்றோர்கள் வெளிப்படுத்தியதன் விளைவாக அவர் எழுதியதுதான் கண்ணகி காவியம். அந்த கண்ணகி காவியம் மலேசியாவிலே உலக கவிஞர்கள் மாநாட்டிலே சிறப்பாக வெளியிடப்பட்டு மிகப்பெரிய அந்த மாநாட்டிலே பரிசையும் பெற்று வந்த ஒரு காவியம் அது. இந்த 2 காவியங்களையும் எழுதுவதற்கு சிலர் தூண்டுகோலாக இருந்தார்கள் என்பதை நானும் அறிவேன். அவரும் அதை பலமுறை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற காலை அவர் வேறு ஏதாவது காவியத்தை படைக்கப் போகிறாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் அவர் சொன்னார், அடுத்ததாக என்னுடைய படைப்பு வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றியதாக இருக்கும். அதற்கான தரவுகளை எல்லாம் இப்பொழுது திரட்டி கொண்டிருக்கிறேன். வேலு நாச்சியாரை பற்றி ஒரு காவியம் படைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்மனது சொல்கிறது என்று அவர் சொன்னார். உள்மனது சொல்கிறது என்று சொன்னால் நான் கூட விளையாட்டாக கேட்பேன், இந்த காவியத்தை எழுதுவதற்கு உங்களை யார் தூண்டியது என்று. அவர் சொன்னார், யாருமே தூண்டவில்லை, நானாகத்தான் என்னுடைய உள்மனது சொல்கிறது, என்னுடைய நினைவு அதை அழுத்தமாக பதிவு செய்கிறது. எனவே நான் வேலு நாச்சியாருடைய காவியத்தை எழுதுகிறேன் என்று சொன்னார். அதற்கான காரணத்தையும் அவர் சொன்னார். அது உண்மையும் கூட. நான் சென்ற வாரம் கூட மேலூரிலே நடைபெற்ற ஒரு விழாவிலே
நூல் வெளியீட்டு விழாவிலே அந்த விஷயத்தை கோடிட்டு காட்டினேன். சென்னையிலே இந்த வேலுநாச்சியார் காவியம் வெளியீட்டு விழாவிலும் அதை தொட்டு பேசியிருக்கிறேன். காரணம், அந்த விஷயம் என்பது ஏதோ வேலுநாச்சியாரை பெருமைப்படுத்துவதற்காக மாத்திரமான விஷயம் அல்ல. தென் தமிழ்நாட்டிலே, தென் இந்தியாவிலே, தமிழ் கூறும் நல்லுலகிலே, இந்த தென் தமிழ்நாட்டு புலத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எந்த அளவிற்கு வீரம் செறிந்தவர்களாக அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய வல்லாண்மை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நம்முடைய வரலாறுகள் தான் சாட்சி. அப்படிப்பட்ட வரலாறுகளை பற்றி நாம் சற்று விரித்து பார்க்கின்ற பொழுது 1756 முதல் வெள்ளையனை எதிர்த்து ஒரு குரல் வந்தது என்று சொன்னால் அது நெல்லை சீமையிலே நெற்கட்டும் சேவலிலே மாவீரன் பூலித்தேவனுடைய குரல். அதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு குரல் எங்கிருந்தாவது இந்தியாவின் பரப்பளவில் எங்கிருந்தாவது வந்தது என்று சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அப்படிப்பட்ட வரலாற்று தரவுகள் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி அவன் முதல் குரலை எழுப்பிய போது அந்த குரல் தென் தமிழகம் முழுவையும் ஒழிக்க ஆரம்பித்தது. பாஞ்சாலங்குறிச்சியிலே கட்டபொம்மு, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற கட்டபொம்மு அந்த குரலை எழுப்பினான். அவனுடைய தம்பை ஊமத்துரை அவரோடு சேர்ந்து போராடினார். அது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தது. முத்துராமலிங்க சேதுபதி என்ற சேது மன்னன் அவனை ஒரு பள்ளி சிறுவன் அளவிற்கு இருக்கின்ற பொழுது அவரை ஆங்கில ஏகாதிபத்தியம் திருச்சியிலே சிறையில் அடைத்தது. எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் அடைத்தது. ஒரு மாணவனாக உள்ளே சென்றவன் சிறைக்கு ஒரு இளைஞனாகத்தான் வெளியே விட்டார்கள். அப்படி ராமநாதபுரம் சீமையிலே அது ஒழித்தது. ராமநாதம் சிறுமையிலே பிறந்து சென்ற சிவகங்கையை ஆட்சி செய்த அந்த சிவகங்கை சீமையினுடைய மன்னர் வடுகநாதருக்கும் சரி, அவருடைய துணைவியார் நம்முடைய கதையும் நாயகி வேலு நாச்சியாருக்கும் சரி அந்த உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் வெள்ளையருடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளையனை எதிர்த்தார்கள். அவர்களோடு வந்த நவாப்பை எதிர்த்தார்கள். அதனுடைய விளைவு வெள்ளையர்கள் சூழ்ச்சி செய்து முத்துவடுகநாதரை அவருடைய துணைவியார் கௌரி நாச்சியாரையும் அந்த கோவில் வாசலிலேயே வஞ்சகமாக கொன்ற வரலாறு நடைபெற்றது இந்த தென் தமிழ்நாட்டிலே, இந்த மண்ணிலே. அதோடு நின்றுவிடவில்லை. அந்த வரலாறு தொடர்ந்தது. அங்கு குரல் எழுப்பியவர்கள் 1801 நம்முடைய மருது சகோதரர்கள் ஏதோ அவர்களுடைய பகுதியிலே மாத்திரம் அதை செய்யவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அத்தனை அரசர்களையும் ஓரணியில் திரட்டி ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை அவர்கள் திருச்சியிலே ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் வளாகத்திலே அதை ஒரு அறிவிப்பாக வெளியிட்டார்கள். ஜம்புத்தீவு பிரகடனம் என்றும் அதை அழைக்கிறார்கள். அதை அறிந்த ஆங்கிலேய அரசு எப்படியும் மருதுபாண்டியர்களை நசுக்கிவிட வேண்டும் என்று சொல்லி எல்லா படைகளையும் எடுத்துக்கொண்டு மருதுபாண்டியர்களோடு ஏறத்தாழ ஒரு 10-11 மாதங்கள் அந்த காளையார் கோவிலும் சிவகங்கையிலும் திருப்பத்தூரிலும் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியிலே மிகப்பெரிய போர் நடைபெற்றது. இங்கே சகோதரி வனிதா அவர்கள் சொன்னார்கள், அந்த வளரி என்பது நம்முடைய ஆயுதம், அதை வேறு யாரும் அவ்வளவு எளிதாக பயன்படுத்தி விட முடியாது. ஆங்கிலத்திலே பூமராங் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆயுதத்தை நம்முடைய தென் தமிழ்நாட்டினுடைய அரசர்களும் நம்முடைய வீரர்களும் பயன்படுத்தினார்கள். அதிலே பெரிய மருதுவும் சரி, சின்ன மருதுவும் சரி, அதிலே மிகச்சிறந்த வல்லாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் வளரியை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது எதிரியை அழித்துவிட்டுத்தான் திரும்ப வரும் என்கின்ற அளவிற்கு அவருடைய வளரி பயிற்சி இருந்தது. அதனால் மிக எளிதாக அவர்களை வெல்லுவதற்கு நம்முடைய வெள்ளைக்காரர்களால் முடியாமல் போய்விட்டது. அந்த சண்டை வெகு நாட்கள் நடந்தது. வரலாறுகளை நான் படிக்கிறோம். ராஜேந்திரன் அவர்கள் 1801 என்கின்ற தலைப்பிலே ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அதிலே அவர் சொல்லுகின்ற கதை, அந்த பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் காட்டி கொடுப்பதற்கு அங்கேயே ஆட்கள் இருந்தார்கள். காட்டி கொடுத்த காரணத்தினால் தான் அவர்களை வெள்ளையர்களால் பிடிக்க முடிந்தது என்று. அப்படி பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 1801 திருப்பத்தூர் கோட்டையிலே கணக்கு 400 என்று ஒரு கணக்கு, 1000 தாண்டி என்ற கணக்கு,
ஒட்டுமொத்த மருது சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தார், அவருடைய அமைச்சர், அவருடைய சேனாதிபதிகள், அவரோடு இருந்த உறவுகள், அவரோடு இருந்த மெய்காப்பாளர்கள் என்று ஒரு 500-600 பேரை ஒன்றாக அந்த திருப்பத்தூர் கோட்டைக்குள் அடைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பனை மரம், நன்கு வளர்ந்திருக்கக்கூடிய பனை மரத்தை வெட்டி அதனுடைய தலையை கத்தரித்து விட்டு அதை கொண்டு வந்து வரிசையாக நட்டு ஒவ்வொரு பனை மரத்திலும் ஒவ்வொரு தூக்கு கயிறை மாட்டி அந்த 500 பேரையும் ஒரே இடத்திலே தூக்கிட்டு கொன்ற மிகப்பெரிய கொடுமை இந்த தமிழ் மண்ணில் தான் நடந்தது. இன்றைக்கு ஜாலியன் வாலாபாக் என்ற பெரும் படுகொலையை இன்றைக்கு நம்முடைய வரலாறு சொல்கிறது. மேசேக்கர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அப்படி மேசேக்கர் என்றால் என்ன என்றால் பெரும் படுகொலை என்று சொல்லுவார்கள். ஜாலியன் வாலாபாக் மேசேக்கர் என்று ஆங்கிலம் சொல்கிறது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று ஜெனரல் டயரை குறிவைத்து ஜெனரல் டயர் இப்படி ஒரு இடத்திலே அடைத்து நாங்கே ஜாலியன் வாலாபாக்கிலே பல பேரை கொன்று விட்டான், அதுதான் மிகப்பெரிய படுகொலை என்று இன்றைக்கு இந்திய வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதற்கு அது 1919 என்று கருதுகிறேன். ஆனால் அதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ 100-120 ஆண்டுகளுக்கு முன்பு 1801 500-1000 பேரை ஒரே இடத்திலே அடைத்து வைத்து தூக்கிலிட்டு கொலை செய்த வெள்ளையர் ஏகாதிபத்தியம் நடத்த மிகப்பெரிய படுகொலை என்பது திருப்பத்தூர் படுகொலைதான் என்பதை வரலாறு மாற்று பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 1805 தீரன் சின்னமலை, 1806 நம்முடைய வேலூர் புரட்சி என்று ஒரு 50, 60, 70 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ் மண்ணிலே வெள்ளையனுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. அதிலே வீரமரணத்தை பல பேர் எய்தினார்கள். அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நம் தமிழ் மண்ணிலே நடந்தேறி இருந்தாலும் கூட இந்தியாவிலே வெள்ளையருக்கு எதிராக முதலாக போரிட்டவர், குரல் எழுப்பியவர் ஜான்சி ராணி லக்குமிபாய் என்றுதான் 1858 தான் இந்திய சுதந்திர வரலாற்றை நம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது. இந்த வரலாறையும் நாம் மாற்றியாக வேண்டும். மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இருக்கின்ற வரலாறை அப்படியே சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு என்று கேட்பதற்காகத்தான் நாம் இதுபோன்ற வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் நம்முடைய வெற்றிவேலன் அவருடைய மனங்களிலே தோன்றிய அந்த குமுறல், இப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறு. நீங்கள் வேலு நாச்சியாரை பற்றி அறிந்திருப்பீர்கள். இங்கே வந்தவர்கள் பெரும்பாலானோருக்கு வேலு நாச்சியாருடைய முழு கதையும் தெரிந்திருக்கும், சிலருக்கு ஓரளவு அறிந்திருப்பீர்கள். நீங்கள் அந்த வேலு நாச்சியாருடைய கதையை படித்து பாருங்கள். அது முதலிலே புத்தக வடிவிலே நம்முடைய ஜீவபாரதி அவர்கள் தான் தொகுத்து தந்தார். அதை ஒட்டித்தான் அதிலிருந்து பல தரவுகளை பெற்று நம்முடைய வெற்றிவேலன் இந்த காவியத்தை படைத்திருக்கிறார். இதற்காக அவர் சிவகங்கை மாவட்டத்திலே, அந்த சிவகங்கை சீமையிலே எல்லா பகுதிகளுக்கும் சென்று சிவகங்கை அரண்மனை, அதேபோல் காளையார் கோயில், அதேபோல் திருப்பத்தூர் கோட்டை, அதேபோல் தூக்கிலிடப்பட்ட இடம், அவருடைய அந்த அரண்மனை இருந்த இடம், அதற்கு பிறகு அந்த உடையாள், வெட்டுடையாள் காளி என்று இன்றைக்கு சொல்கிறோமே, அந்த உடையாள் அவளை சாகடிக்கப்பட்ட இடம், அதற்கு பிறகு திண்டுக்கல்லிலே கோபால் நாயக்கரை சந்தித்த அந்த திண்டுக்கல் கோட்டை, திருப்பாச்சி கோட்டை என்று எல்லாவற்றையும் அவர் போய் அன்றைக்கு பார்த்திருக்கிறார். அதற்கு பிறகு இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு வரலாறுகளை படித்தது ஒரு பக்கம், நேரடியாக சென்று இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தது ஒரு பக்கம் என்று எல்லாவற்றையும் அறிந்து வைத்து கொண்டு இந்த வரலாற்று நூலை, இந்த வரலாற்று காவியத்தை வெற்றிவேலன் படைத்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று காவியத்தை தமிழ் மண்ணிலே தொடர்ந்து 3வது காவியம், அது தேவர் காவியம், அதற்கு பிறகு கண்ணகி காவியம், அதற்கு பிறகு வேலு நாச்சியாருடைய காவியம் என்று தொடர்ந்து 3 காவியங்களை தமிழ் மண்ணிற்கு கொடுத்த ஒரே கவிஞர், ஒரே படைப்பாளி இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய கவிஞர் வெற்றிவேலன் அவர்கள். எனவேதான் இந்த நூலுடைய வெளியீட்டு விழா கடந்த பிப்ரவரி மாதம் 25 சென்னையிலே சிறப்பாக நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய மாநில மேலாள் அமைச்சர் அன்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்கள் கலந்து கொண்டு என்னுடைய தலைமையிலே அந்த நூலை வெளியிட்டார்கள். எல்லோரும் கலந்து கொண்டோம். அந்த நூல் வெளியிடப்பட்டு விட்டது. வெளியிடப்பட்ட நூல் மீண்டும் எதற்காக இன்னொரு முறை வெளியிடப்பட வேண்டும் என்கின்ற கேள்விகள் கூட எழலாம். இங்கே நடைபெறுவது என்பது நூலை மீண்டும் வெளியிடுகின்ற வேலை அல்ல. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த விழா, இந்த கூட்டம், இங்கே நாம் செய்யவிருக்கிற நாம் செய்திருப்பது என்னவென்று சொன்னால்,
எந்த மண்ணில் வீரம் விளைந்த இந்த மண்ணில், தமிழ் வளர்த்த இந்த மண்ணில், வெள்ளையனை எதிர்த்து கூக்குரல் எழுப்பிய போராட்டங்களை செய்த தியாக வரலாறுகளை பெற்றிருக்கக்கூடிய, தியாக விழுப்புண்களை பெற்றிருக்கக்கூடிய வீரமறவர்கள் நிறைந்திருக்கிற இந்த தென்தமிழ்நாட்டில், தென்தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரையம்பதியில் இந்த நூலை அறிமுகப்படுத்துவதுதான் அந்த அம்மையாருக்கும் சரி, இந்த நூலை எழுதிய வெற்றிவேலனுக்கும் சரி, நாம் செய்கின்ற கைமாறாகவும் நன்றியாகவும் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த நூலை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் மதுரையிலே என்று யோசித்தோம். அப்படி யோசிக்கின்ற பொழுது திரு வெற்றிவேலன் அவருடைய அந்த உள்ள வேட்கையை நாம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அதை நம்முடைய வழக்கறிஞர் அருள்வடிவேல் சேகர் அவர்களிடம் சொன்ன பொழுது, அருள்வடிவேல் சேகர் என்பவர் எல் என்றால் என்ன என்று நிற்கக்கூடியவர். அப்படி இதை நாம் வெளியிட வேண்டும், வெளியிடுவதற்கு வாய்ப்புண்டா, அதை அந்த கவிஞர் கேட்கிறாரே என்று சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக செய்வோம், இதை செய்ய வேண்டும். சென்னையிலும் நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இந்த நூல் நிச்சயம் இந்த மதுரை மண்ணிலே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கரங்களிலே அது தவழ வேண்டும் என்று சொன்னால் இங்கே அதை முறையாக நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விழாவுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அவர் நம்முடைய ராமநாதபுரம் ராஜாவையும் ராணியையும் அவர் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, ஏனென்று கேட்டால் அவருடைய சகோதரர் தான் அங்கே திவானாக இருக்கிறார். அவர் மூலமாக அவர்களை ராஜாவையும் ராணியையும் தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது அவர்கள் மிகுந்த உவப்போடும் உவகையோடும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இந்த விழாவை இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்திலே செந்தமிழ் கல்லூரி வளாகத்திலே நடத்த வேண்டும், நாங்களும் அதிலே கலந்துகிறோம் என்று நம்முடைய ராஜா அவர்கள், நாகேந்திர பூபதி ராஜா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சேதுபதி அவர்கள் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அவர்களுடைய தொடர்ந்து, ஏனென்று கேட்டால் சேது சீமையினுடைய மன்னருடைய வரலாற்றை நான் சற்று படித்து பார்த்தேன். ஏனென்று கேட்டால் வேலுநாச்சியாருடைய காவியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, வேலுநாச்சியாருடைய வரலாற்றை பற்றி பேசுகின்ற பொழுது சேது சீமையை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, ராமநாதபுரம் மண்ணை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, சேது மன்னர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சேது மன்னர்கள் என்பவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது 16ஆம் நூற்றாண்டிலே தான் அவர்களுடைய அந்த தொடக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டுடைய துவக்கம் 1604 அந்த சடைக்கத்தேவர் அல்லது சடைக்கத்தேபதி சேதுபதி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் தான் முதல் சேதுபதி என்ற பெருமையை பெற்ற சேது சீமையினுடைய மன்னராக இருந்திருக்கிறார் என்று வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. வரலாற்று பதிவுகள் 1604 தான் நமக்கு கிடைக்கின்றன என்கின்ற காரணத்தினாலேயே 1600க்கு முன்பு அங்கே மன்னர்களே இல்லை, சேதிபதி மன்னர்கள் ஏதோ திடீரென்று 1604 முளைத்து போய் அங்கு வந்தார்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. நிறைய படிக்கின்ற பொழுது நமக்கு தரவுகள் கிடைக்கின்றன. வெள்ளைக்காரர்கள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். சேது என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால், சேது என்றால் அணை. கம்பன் கூட ராமாயணத்திலே சேதுபந்தன படலம் என்று ஒரு படலம் வைத்திருக்கிறான். அந்த சேதுபந்தன படலத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த சேது என்றால் என்ன, சேது என்றால் அணை, அதுதான் சேது பந்தனம். பந்தனம் என்றால் கட்டுதல். சேது பந்தன படலம் என்றால் அணை கட்டும் படலம், அதுதான் கம்பன் வைத்திருக்கக்கூடிய பெயர். அது ஒரு 10ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொள்ளுவோம். 10ஆம் நூற்றாண்டிலே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பன் படைத்தது அது. சரி, கம்பன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு படைத்தார் என்று சொன்னால், கம்பன் நேரடியாக படைத்து விடவில்லை, வால்மீகியிடமிருந்து பெற்றுத்தான் படைத்தான். வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணம் அதற்கும் முந்தையது. அது 2000 3000 ஆண்டுகளா என்று நமக்கு தெரியாது, வடமொழியிலே எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்திலே நடைபெற்ற கதையாகவோ அல்லது அதற்கு முன்பு நடைபெற்ற கதையாகத்தான் வால்மீகி முனிவர் அதை பதிவு செய்கிறார். ஏனென்று கேட்டால், உலகத்திலே இருக்கக்கூடிய மாந்தர்களிலே எல்லா குண நலங்களும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் வேண்டும் என்று அறம் சொல்கிறதோ, வேதம் சொல்கிறதோ, நூல்கள் எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறதோ, அல்லது இறைவன் வடித்து தந்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட அனைத்து நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மானுடன் உலகத்தில் எங்காவது இருக்கிறானா
என்று கேட்கின்ற பொழுது வால்மீகி முனிக்கு சொல்லப்பட்டதுதான், யாரும் அப்படி இந்த பூமியிலே இல்லை, ஒரே ஒரு மானுடன் இருக்கிறான், அவன் பெயர் ராமன், அவன் அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தசரதனுடைய புத்திரன், ராமன் தான் அத்தனை குணநலத்தோடும் இருக்கிறான் என்று வால்மீகிக்கு சொல்லப்பட்டது. அப்படி சொன்னதன் விளைவாகத்தான் அவனுடைய கதையை நான் எழுத வேண்டும், அவனுடைய கதையை நீ எழுது என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய கதையை வால்மீகி தன்னுடைய அந்த தவ வலிமையால் அதற்கு முன்பு ராமனுடைய கதை எப்படி நடந்தது, ராமனுடைய பிறப்பு எப்படி நடந்தது, ராமனோடு சகோதரர்கள் எப்படி வந்தார்கள், பிறகு சீதையை திருமணம் செய்தது, பிறகு சீதையை கவர்ந்து சென்றது ராவணன், அதற்கு பிறகு நடைபெற்ற அந்த வாலியுடைய போர், அதற்கு பிறகு சுக்ரீவனை சேர்ந்தது, அனுமன் சேர்ந்தது, அதற்கு பிறகு அனுமன் சென்று போய் பார்த்து சீதை இருக்கிற இடம் அசோகவனம், அது இலங்கையிலே இருக்கிறது என்று சொன்னது. இலங்கை தீவிற்கு செல்வதற்காக ராமன் இந்த பகுதிக்கு வந்தது. ராமேஸ்வரம் பகுதியிலே அவன் தர்பை புல்லிலே அவன் படுத்து அவன் அந்த யாகங்களை எல்லாம் செய்தது. அதற்கு பிறகு கடலரசன் வந்தது. அந்த கடலரசனுடைய ஆலோசனைகளை பெற்று சேது பந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த சேது அணையை அவன் கட்டியது. சேது அணையை கட்டுவதற்கு அந்த தேவதட்சனை அழைத்து வந்தது. இப்படி என்று அந்த கதை விரித்து சொல்லப்பட்டிருக்கும். கம்பராமாயணத்தை படித்தவர்களுக்கு தெரியும். அப்படி அங்கே அணை கட்டப்படுகிறது. அங்கே செல்கிறார்கள். சில இலங்கையிலே போர் நடைபெறுகிறது. போரிலே ராவணன் மாண்டு போகிறான். சீதையை மீட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது ராமேஸ்வரம் கடற்கரையிலே ராமனும் சீதையுமாக சேர்ந்து அனுமன் கொண்டு வருவதற்கு, சிவலிங்கத்தை கொண்டு வருவதற்கான நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினாலே சீதா பிராட்டி அங்கே இருக்கக்கூடிய மணலிலே பிடித்து வைத்த அந்த சிவலிங்கம் தான் இன்றைக்கு ராமேஸ்வரம் கோவிலிலே இருக்கக்கூடிய சிவலிங்கம் என்று. இது நம்மை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய பெருநம்பிக்கை. இதை நம்பாதவர்களும் இருக்கலாம். நமக்கு அவர்களை பற்றி கவலை இல்லை. பெருநம்பிக்கையோடு ஒரு பெரும் கூட்டம் நம் நாட்டிலே இருக்கிறது. நாமும் அவர்களை சேர்ந்தவர்கள். நாமும் அதை முழுமையாக நம்புகிறோம், அதை வழிநடக்கிறோம், தொழுகிறோம் என்கின்ற அடிப்படையிலே அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வரத்திலே அந்த கடற்கரையிலே சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து ராமனும் சீதையும் செய்ததுதான் அந்த ராமலிங்க சுவாமி கோவில். அந்த கோவில் உருவானது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று நீங்கள் தெரியும். அந்த கோவில் உருவானதிலிருந்து அந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ தேசங்கள், கங்கை, காந்தாரம் அல்லது இன்னும் கலிங்கம், இன்னும் கடல் தாண்டி எல்லாம் எங்கெல்லாம் நம்முடைய ஆசிய கண்டத்திலே மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கிருந்தெல்லாம் கடல் கடந்து வந்து அந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. அப்படி என்றால் இத்தனை நூறாண்டுகளாக, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ராமேஸ்வரத்திற்கு சென்று வழிபடுவதற்கு இருந்த ஒரே வழி ராமநாதபுரம் தான். ராமநாதபுரம் வழியாக, மண்டபம் வழியாக சென்றுதான் நீங்கள் அந்த வழிபாட்டை நடத்தி இருக்க முடியும். சாமானியனும் செல்வான், அரசனும் செல்வான், ஆண்டியும் செல்வான் இறைவனை தரிசிப்பதற்காக. அப்படி அவன் போகின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பன்னெடுங்காலமாக ராமேஸ்வரத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் சென்று வருகிறார்கள் என்று சொன்னால், அங்கே மிகச்சிறந்த மன்னர்களுடைய ஒரு செம்மையான ஆட்சி நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று இருக்க முடியாது என்று நாம் சொல்லவில்லை. இதை ஆராய்ச்சி செய்த ஆங்கில அறிஞன் பதிவு செய்திருக்கிறார். இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், 1604 தான் சேதுபதி மன்னருடைய வரலாறு என்று இன்றைக்கு வரலாறு இருந்தாலும் கூட 12ஆம் நூற்றாண்டிலே சேதுபதி என்கின்ற பெயர் பலருக்கு இடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சேது மன்னர்கள் என்றைக்கு தோன்றினார்கள், எப்படி இறைவனுக்கு அடியும் முனியும் தெரியாமல் அவன் எங்கும் வியாபத்திருக்கக்கூடியவன், வானம்தான் அவனுடைய எல்லை, பூமியினுடைய எல்லை என்று எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய வாமநாதபுரம் போன்ற அவதாரங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய வரலாறு யாராலும் இறுதியிட்டு கணித்து சொல்ல முடியாத ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பைய வரலாறு என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பதிவுகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இங்கே ராணியாரும் மன்னரும் இருக்கிறார்கள். அவருடைய கவனத்திற்காக சொல்கிறேன், நீங்கள்
மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு புண்ணியம் செய்யவில்லை என்று சொன்னால் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய பரம்பரையிலே உங்களுடைய வாழ்க்கையும் பிறப்பும் அமைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள். அந்த சேதுபதி மன்னருடைய வரலாற்றிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரலாறு ஒரு 27 சேதுபதி மன்னருடைய வரலாறு. அதை நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். சில நூல்களை வாங்கி நான் பார்த்தேன், சில தரவுகளை பெற்று படித்து பார்த்தேன். அந்த 27 மன்னர்களிலே ஒரு 7 பேரோ என்னமோ அப்பொழுது இருந்த நாயக்க மன்னரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களோடு இணைந்து தங்களுடைய ராமநாதபுரம் பகுதியை அவர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 8-10 பேர் அவர்களோடு இணையாமல் சுயார்ஜிதமாக ராமநாதபுரம் சேது சீமையை ஆட்சி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சேதுபதி மன்னர்கள். அதற்கு பிறகு வெள்ளையருடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ரிபல் முத்துராமலிங்கம் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவரில் தொடங்கி முதலிலே எதிர்த்தாலும் கூட வேறு வழியில்லாமல் ராமநாதபுரம் சீமையிலே வெள்ளைக்காரர்களோடு உடன்படிக்கையோடு வெள்ளைக்காரர்களுக்கும் சேர்த்து அவர்கள் அந்த ராமநாதபுரம் சீமையை தங்களுடைய சுயாட்சி பகுதியாக வெள்ளைக்காரர்களுக்கு உடன்பட்டு அவர்கள் அந்த ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். இந்த வரலாறு 1949 அந்த ராமநாதபுரம் சீமையை முழுமையாக இந்திய யூனியனுடன் இணைக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. 49 பிறகு அங்கே முடியாட்சி இல்லை, ஆனால் மன்னருடைய வாரிசுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடைசியாக நம்முடைய நாகேந்திர சேதுபதி அவர்கள் வரை அதனுடைய வரலாறு தொடர்கிறது. இது சேது சீமையினுடைய மன்னர்களுடைய வரலாறு. இதிலே 1867 ஒரு பிறப்பு, 1868 ஒரு பிறப்பு. 1867 பிறந்தவர் பொன்னுச்சாமி தேவருடைய பிள்ளை, நம்முடைய போற்றுதலுக்குரிய வள்ளல் பாண்டித்துரை தேவர். 1868 பிறந்தவர் முத்துராமலிங்க சேதுபதியினுடைய மகன் பெருமைக்குரிய மன்னர் பாஸ்கர சேதுபதி. இருவரும் அண்ணனுடைய பிள்ளை, தம்பியுடைய பிள்ளை, சகோதரர்கள். இவருக்கும் அவருக்கும் 1 வயது வித்தியாசம். அப்படி பிறந்தவர்கள். அப்படி பிறந்து அவர்கள் வளர்கிறார்கள். 5 வயதிலே தந்தையை இழந்து விடுகிறார் பாஸ்கர சேதுபதி. அவருடைய படிப்பு, அவருடைய வளர்ச்சி எல்லாம் வெள்ளைக்காரர்களுடைய ஆதரவோடு சென்னையிலே நடைபெறுகிறது. கிறிஸ்துவ கல்லூரியிலே அவர் படிக்கிறார், பட்டம் பெறுகிறார். 21வது வயதிலே அவர் ஒரு கட்டிலம் காளையாக, ஒரு எல்லா ஆற்றலும் பெற்ற இளைஞராக, சேது மன்னர்களிலே ஆங்கிலத்தையும் தமிழையும் தாண்டி, தமிழிலே அவர்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள், தமிழிலே பாண்டித்தியம் பெறாத சேது மன்னர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அதிலே பாஸ்கர தொண்டைமான் தான் சென்னையிலே படித்து முழுக்க ஆங்கிலத்திலும் தன்னுடைய புலமையை கொண்டிருந்தவர். அந்த புலமையோடு அவர் 21வது வயதிலே சேது சீமையிலே ஆட்சியாளராக, அரசராக அவர் முடிசூட்டி கொள்கிறார். அவர் முடிசூட்டி கொண்டு நல்லாட்சி நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பு இருக்கிறது. 2667 கிராமங்கள் என்கிற அளவிற்கு ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். அத்தனை கிராமங்களை உள்ளடக்கியது சேது சீமை. வருட வருமானம் 8 லட்சம் ரூபாய். வருடத்திற்கு வருமானம் என்பது சேது சீமையிலே 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாயிலே அரசாங்க செலவினங்கள் போக மீதி அரசின் கஜானாவில் இருக்கிற தொகையை எல்லாம் தமிழுக்கும் சமயத்திற்கும் தொண்டு செய்வதற்குமே கொடுத்தவர்கள் சேது மன்னர்கள். இவையெல்லாம் வரலாறு. இவையெல்லாம் யாரும் திரித்து சொல்லிவிட முடியாது. வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நூல்கள் எல்லாம் இருக்கின்றன, வரலாற்று தரவுகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி வருகின்ற காலை இந்த தமிழ் சமூகத்தையும், இந்த தமிழ் மொழியையும், தமிழ் சமூகத்தையும், கலாச்சாரத்தையும் தூக்கி நிறுத்துவதற்கு, பேணி காப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்த பாஸ்கர சேதுபதி அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்திலே இது 21 கட்டளைகள் என்று இருக்கிறது, இன்னொரு இடத்திலே 31 கட்டளைகள் என்று இருக்கிறது. அந்த ஆராய்ச்சிக்குள் நாம் போக வேண்டாம். அவர்
இந்த 21 விஷயங்களை அல்லது இந்த 31 விஷயங்களை நான் என்னுடைய வாழ்நாளிலே இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாட்குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய பாஸ்கர சேதுபதி. 1893 ஒரு திங்களிலே அவருடைய நாட்குறிப்பை எடுத்து பார்த்தால் அந்த நாட்குறிப்பிலே இந்த நோக்கங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று பாஸ்கர சேதுபதி பதிவு செய்திருக்கிறார். அப்படி பதிவு செய்த அந்த 21 நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் தமிழுக்கு ஏற்றம் தரக்கூடிய தமிழ் சங்கத்தை நான் நிறுவ வேண்டும் என்று பாஸ்கர சேதுபதி உறுதி பூண்டிருக்கிறார். அப்படி அவர் உறுதி பூண்டிருக்கிறது. இது மன்னர் ஒரு பக்கம் தம்பி மன்னராக இருக்கிறவர் தொடர்ந்து அப்படி சிந்தனையோடு இருந்திருக்கிறார். அண்ணன் பாண்டித்துரை தேவர் அவரும் இளம் வயதிலேயே எல்லோரையும் இழந்து விட்டவர். அவருக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தது யார், தமிழ் சொல்லிக் கொடுத்தது யார், அவருக்கு எல்லா வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்தது யார்? அவர் ஒரு மிகச்சிறந்த இசை மேதையாகவும் இருந்திருக்கிறார். பல வாத்தியங்களை வாசித்திருக்கிறார் நம்முடைய பாண்டித்துரை தேவர். அவர் பெரிய இசை மேதையாகவும் இருந்திருக்கிறார். இப்படி சர்வ கலைகளையும் கற்றவர். எல்லா இடங்களுக்கும் சென்று மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவுகளை ஆட்டக்கூடியவர். அவருக்கும் இதே சிந்தனை இருந்திருக்கிறது. அப்படி அவர் இருக்கின்ற காலையிலே திருப்பாதி புலியூரில் இருக்கக்கூடிய திரு ஞானியர் சுவாமிகளுடைய அந்த மடத்திலே சென்று ஒரு நாள் உரையாற்றி இருக்கிறார். அந்த உரை முடிந்தவுடன் அந்த ஞானியர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், ஐயா, இவ்வளவு தூரம் தமிழ் பற்றோடு இருக்கிறீர்கள், தமிழ் புலமையோடு இருக்கிறீர்கள், தமிழ் மீது நீங்கள் இவ்வளவு பற்று கொண்டிருக்கிறவர், இன்றைக்கு தமிழுக்கு சோதனை வந்திருக்கிறது. எனவே அந்த சோதனையில் இருந்து தமிழை மீட்க வேண்டும், தமிழர்களுக்கு அந்த எண்ணத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு தமிழ்ச்சங்கத்தை நிறுவ வேண்டும் தென் தமிழ்நாட்டிலே என்று அந்த ஞானியர் சாமிகள் சொல்லியிருக்கிறார். இது இப்படியே போய்கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனை தென் தமிழ்நாட்டிலே இருப்பதைப் போல வடக்கேயும் இருந்திருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களிலும் சரி, வடக்கே இருக்கக்கூடிய சில நகரங்களிலும் சரி, தமிழ் பற்றாளர்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்கின்றன. அவர்கள் 1890 ஒரு 5-6 பேர் தமிழறிஞர்கள் சேர்ந்து தொண்டை மண்டல பள்ளி என்று ஒன்றை தொண்டை மண்டல பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அங்கே ஒரு கலாசாலை. அந்த கலாசாலையிலே தொண்டை நாட்டு தமிழ்ச்சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவி இருக்கிறார்கள். 1/5/1890 இந்த சங்கத்தை எப்படி நடத்துவது, இதனுடைய குறிக்கோள்கள் என்ன, இதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி சென்னை காஸ்மோபாலிட்டன் கிளப் என்று இன்றைக்கும் இருக்கிறது, அங்கே கூடியவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை துவக்க வேண்டும் என்று பெயர் வந்திருக்கிறது, துவக்கி இருக்கிறார்கள். காஸ்மோபாலிட்டன் கிளப்பிலே ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது, விவாதித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அது மேலும் நடைபோட முடியாமல் அதோடு அது முடிந்து போகிறது. அந்த தென்னாட்டு தமிழ்ச்சங்கம் அதுதான் இன்றைக்கு பதிவாளர்கள் சொல்லுவது. அதற்கு பிறகு 1899 இதே போன்ற சிந்தனைகள் உள்ளவர்கள், சிந்தனையாளர்கள் சேர்ந்து மீண்டும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சங்கத்தினுடைய பெயர் திராவிட பாஷா சங்கம். திராவிட பாஷா சங்கம், அந்த சங்கத்திற்கு பெயர் திராவிட பாஷா சங்கம். 1899 மார்ச் மாதம் 5ஆம் தேதி சிலர் கூடி உருவாக்கி இருக்கிறார்கள். அது துவங்கியதோடு சரி, அதுவும் எந்த பணியையும் தமிழுக்காகவும் சரி திராவிட மொழிகளுக்காகவும் சரி அது செய்ததா என்று நமக்கு தெரியவில்லை. அதோடு அது முடிந்து போய்விட்டது. இந்த சூழலிலே தான் 1901 மதுரையிலே ஒரு சென்னை மாநில அரசியல் மாநாடு நடைபெறுகிறது. மே மாதம் 21, 22, 23 தேதிகளிலே ஒரு அரசியல் மாநாடு நடைபெறுகிறது. பல்துறை அறிஞர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக நம்முடைய வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் இருக்கிறார். அந்த 3 நாள் மாநாட்டிலே பேசப்பட்ட விஷயங்கள், அந்த 3 நாள் மாநாட்டிலே விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், தமிழுக்கு தாழ்வு வந்துவிடுமோ என்று எல்லோரும் சங்கடப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட பாண்டித்துரை தேவர் அங்கே அறிவித்திருக்கிறார், நான் ஒரு தமிழ்ச்சங்கத்தை மதுரை தமிழ்ச்சங்கம் என்கிற பெயரிலே நான் விரைவிலே துவக்க இருக்கிறேன் என்கின்ற அந்த முடிவை அந்த மாநாட்டினுடைய இறுதியிலே பாண்டித்துரை தேவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்ததற்கு பிறகு ஒரு 2-3 மாதங்கள் அதற்கான தொடர் பணிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி அவர் ஈடுபடுகின்ற பொழுது அவருக்கு முழுமையாக துணை நின்றவர் நம்முடைய பாஸ்கர சேதுபதி. ஏனென்றால் அவர்தானே மன்னர், அவர்தானே பொருள் உதவி உள்பட எல்லா உதவியும் வழங்க வேண்டும். அவர் உதவி செய்திருக்கிறார்.
பல தமிழ் அறிஞர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதில் தான் நம்முடைய கார்த்திகேயன் குறிப்பிட்டார் அல்லவா, தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணத்துக்கு அருகிலே ஹரித்துவார மங்கலத்திலே இருக்கக்கூடிய அவரும் சரி, அந்த ராஜாளியார் என்று சொல்லக்கூடியவர், ராஜாளியார் தான் தொல்காப்பியத்தினுடைய ஓலை சுவடியை தன்னுடைய வீட்டு அந்த லைப்ரரி என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு நூலகம் வைத்திருந்தார். அந்த நூலகத்திலே தான் அந்த தொல்காப்பியத்தினுடைய முழுமையான ஓலைச்சுவடி இருந்ததாம். அதை பதிப்பிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதை கொடுத்து உதவியவர் ராஜாளியார். அந்த ராஜாளியார் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஹரித்துவார மங்கலத்தை சேர்ந்தவர். அவரும் வந்து பாண்டித்துரை தேவருக்கு உதவி இருக்கிறார். அப்பொழுது ஊவேசா இருந்திருக்கிறார், மறைமலையடிகள் இருந்திருக்கிறார், இன்னும் பல பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து வந்து எல்லோருடைய ஆலோசனைகளையும் பெற்று 14/9/1901 14/9/1901 அன்று இதேபோல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே மதியத்திலே நல்ல நேரம் பார்த்து மதுரை தமிழ்ச்சங்கம், பின்பாலிலே அது 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று பெயர் பெற்ற இந்த தமிழ்ச்சங்கத்தை பாண்டித்துரை தேவர் நிறுவினார். அப்படி அவர் நிறுவுகின்ற பொழுது ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி தமிழ்ச்சங்கம் நிறுவிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடவில்லை. நோக்கங்கள் என்ன என்று 7 பிரதான நோக்கங்களை அந்த சங்கம் முன்வைக்கிறது. அந்த 7 பிரதான நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு 7 வகையான திட்டங்களையும் தமிழ்ச்சங்கம் வகுக்கிறது. ஒன்று, முதலிலே தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தனித்தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும், செந்தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், 1901 என்பது வெள்ளைக்காரருடைய ஆட்சி நடைபெறுகிறது. வெள்ளைக்காரர்கள் உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் விடுதலை வேட்கை நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறது. காந்தி தலைமை ஏற்கவில்லை. அப்பொழுது அதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் தான் தலைமை ஏற்றிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தமிழை படிப்பதே பாவம் என்று நம்மையெல்லாம் ஆக்கி வைத்திருந்த வெள்ளைக்காரர்கள் ஆளுகின்ற நேரம். அந்த நேரத்திலே தமிழ் தேவையில்லை, ஆங்கிலம் படித்தால் அரசாங்கத்திலே குமாஸ்தா வேலை கிடைக்கும் என்று எல்லோரையும் மூளைச்சலவை செய்து வைத்திருந்த நேரம். அந்த நேரத்திலே தமிழை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை, தமிழை படிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. அதற்கு உதாரணம், ஒரு முறை சொற்பொழிவுக்காக 1901 பாண்டித்துரை தேவர் அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கின்ற பொழுது தமிழுக்கு கதி என்று நாம் சொல்லக்கூடிய கம்பராமாயணம் திருக்குறளும், கதி என்றால் கம்பராமாயணம், திருக்குறள், அதுதான் கதி. கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் தமிழுக்கு கதி என்று நாம் சொல்லுகிறோமே. அந்த கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் அந்த நூலை எங்கிருந்தாவது தமிழறிஞர்கள் வீட்டில் இருக்கும் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய உதவியாளருக்கு அவர் பணித்திருக்கிறார் பாண்டித்துரை தேவர். உதவியாளர்கள் மதுரை, அன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை நகரம் முழுவதும் சுற்றிவிட்டு கம்பராமாயணமும் திருக்குறளும் மதுரையிலே எங்கும் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு சோக செய்தியை பாண்டித்துரை தேவரிடம் சொல்ல அவருடைய ஆதங்கத்திற்கும் கோபத்திற்கும் எல்லையே இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு மோசமாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடிய கம்பராமாயணமும் திருக்குறளும் கிடைக்கவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயா தமிழ் சமூகம் இருக்க வேண்டும், இந்த மொழி இருக்க வேண்டும் என்றுதான் உடனடியாக அவர் இந்த சங்கத்தை துவக்கினார். அதனால் தான் அந்த நோக்கத்திலே அவர் தமிழை எல்லோரும் படிக்க வேண்டும், தமிழை படிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், தமிழ் ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும், தமிழிலே இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் பதிக்க வேண்டும், ஓலைச்சுவடியாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் அச்சுக்கு கொண்டு வர வேண்டும். அதேபோல் தொடர்ந்து தமிழை பற்றிய எழுதக்கூடியவர்களை எல்லாம் எழுத வைக்க வேண்டும். இப்படி தேர்வு நடத்தி, தமிழ் பண்டிதர் தேர்வு நடத்தி அவர்களுக்கு அந்த பட்டயத்தை கொடுத்து அவர்கள் வேலைக்கு செல்லலாம் என்கின்ற அளவிலே ஒரு மிகப்பெரிய திட்டம் அவர் தீட்டினார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 7 வகையான அமைப்புகளை அவர் இந்த தமிழ்ச்சங்கத்திலே உருவாக்கினார். ஒன்று சேதுபதி செந்தமிழ் கலாசாலை, இன்னொன்று பாண்டியன் புத்தக சாலை, மூன்றாவது நூலாராய்ச்சி சாலை, நான்காவது கல்விக் கழகம், ஐந்தாவது தமிழ்ச்சங்க முத்திரா சாலை என்கின்ற அச்சகம், ஆறாவது செந்தமிழ் என்னும் திங்களிதழ், ஏழாவது தமிழ் தேர்வு. இப்படி 7 வகையாக இந்த தமிழ்ச்சங்கம் செய்ய போகிற பணிகளை எல்லாம் அறுதியிட்டு அதை அவர் உருவாக்கி தந்து அது ஒவ்வொன்றையும் செயல்பட துவக்கினார். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் சேதுபதி செந்தமிழ் கலாசாலை. அந்த சேதுபதி செந்தமிழ் கலாசாலை முழுக்க முழுக்க தமிழிலே
பட்டய படிப்பு என்று சொல்லக்கூடிய தமிழ் பண்டிதர் படிப்பு அல்லது தமிழ் புலவர் படிப்பு என்று சொல்லக்கூடிய படிப்பை சொல்லிக் கொடுத்தது. மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இங்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார்கள். அதனுடைய இறுதியிலே தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்விலே பண்டிதர் தேர்விலே வெற்றி பெற்றவர்கள் தமிழ் பண்டிதர் என்கின்ற அந்த தகுதியோடு அவர்கள் பல பாடசாலைகள் பல கலாசாலைகளில் எல்லாம் சென்று அவர்கள் பாடங்கள் எடுத்தார்கள். அப்பொழுதுதான் மெல்ல மெல்ல தமிழை தமிழ் மண்ணிலே மீண்டும் உரமிட்டு நீர் பாய்ச்சி தவளவிட்ட பெருமையை நம்முடைய பாண்டித்துரை தேவர் அவர்கள் செய்தார்கள். இதிலே அவர் என்னென்னலாம் செய்தார் என்று சொல்லி நிறைய பட்டியல் இருக்கிறது. இன்றைக்கு மகாகவி பாரதியாரை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். இன்றைக்கு பாரதியாருக்கு விழாக்கள் நடத்துகிறார்கள். பாரதியாரை போல ஒரு சிறந்த கவிஞன் சென்ற நூற்றாண்டிலே பிறக்கவில்லை என்பதை நாம் மார்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். ஒரு உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு தனி ஒருவனுக்கு உணவினை எழில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை தமிழ் மண்ணில் இருந்து உலகிற்கு தந்தவன் மகாகவி பாரதி. அப்படிப்பட்ட மகாகவி பாரதியை அவன் பிறந்து வளர்ந்த அந்த எட்டயபுரம் பகுதி மறந்து விட்டது. எட்டயபுரத்திலே இருந்த அந்த குறுநில மன்னர் மகாகவி பாரதியாருக்கு வேலை கொடுக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அவர் அங்கிருந்து நேராக வந்த இடம் மதுரை. மதுரையிலே தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து பாண்டித்துரை தேவரை அவர் சந்திக்கின்ற பொழுது சேதுபதி மேல்நிலை பள்ளியிலே, பாண்டித்துரை தேவர் நடத்திய அந்த சேதுபதி மேல்நிலை பள்ளியிலே, அந்த கலாசாலையிலே பாரதியாருக்கு பணி கொடுத்து ஆதரித்தவர் பாண்டித்துரை தேவர். இவையெல்லாம் வரலாறு. சரி, இந்த வரலாறோடு போனதா? இந்திய பரப்பிலே நடைபெற்ற அந்த தேச விடுதலைக்கான போராட்டம் இருக்கிறதே, அது வெவ்வேறு வடிவங்களிலே இருந்தது. அதில் ஒரு வடிவம்தான் வெள்ளையனை அவன் கமர்ஷியல் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகத்தானே நம்மளை நசுக்குகிறான். அந்த அளவிலே அவன் கப்பல் கம்பெனி நடத்தி நம்ம எல்லாம் சுரண்டுகிறானே என்று சொல்லி இவனுக்கு வருவாய் வருகின்ற கப்பல் கம்பெனியிலே கை வைத்தால் இவன் அடங்கி போய்விடான் என்று யோசித்த வ.உ.சி. தான் சுதேசி கப்பல் கம்பெனியை துவங்குவதற்காக போராட்டத்தை கையில் எடுத்து இந்தியா முழுமைக்கும் சென்று எல்லோரையும் சந்தித்து அந்த சுதேசி கப்பல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய கப்பல் கம்பெனியை அவர் பதிவு செய்து ஷேர் என்று இன்றைக்கு பங்குதாரர் என்று சொல்லுவார்கள். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பம்பாயிலே போய் அவர் வசூல் செய்தார். இங்கு இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்களிடம் கேட்டார். ஏதோ முடிந்ததை கொடுத்தார்கள். 500 கொடுத்திருப்பார்கள், 1000 கொடுத்திருப்பார்கள், தெரியாது. அப்படி வ.உ.சி. அவர்கள் இப்படி ஒரு மிகச்சிறந்த வேலையை இந்திய விடுதலைக்காக வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக செய்கிறார் என்பதை உணர்ந்த பாண்டித்துரை தேவர் 1,00,000 ரூபாயை ராமநாதபுரம் மன்னர்கள் சார்பாக சுதேசி கப்படி கம்பெனிக்கு கொடுத்தார். 1,00,000 ரூபாயை கொடுத்த அதிகமாக கொடுத்தவர்கள் இவர்கள்தான். எனவே அந்த சுதேசி கப்பல் கம்பெனியினுடைய தலைவராக நம்முடைய பாண்டித்துரை தேவரை நம்முடைய வ.உ.சி. அவர்கள் நியமித்தார். இந்த வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது பாஸ்கர சேதுபதி அவருடைய பங்கிற்கு சமயத்திற்கும் அவர் தொண்டாட்டினார், தமிழுக்கும் அவர் தொண்டாட்டினார், மக்களுக்கும் அவர் தொண்டாட்டினார். அவர் வாழ்ந்த ஆண்டுகள் சரியாக 34 ஆண்டுகள் சில மாதங்கள், 35 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்யவில்லை. 1868 பிறந்து 1093 அவர் மரணித்து விடுகிறார். 35 ஆண்டுகள் அவர் நிறைவேற்றவில்லை. அந்த 35 ஆண்டுகளிலே எவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். அவருடைய காலத்தில்தான் அந்த சேது சீமை இடையிலே பெரிய சேது சீமையாக இருந்தது, இடையிலே குறுகி மீண்டும் அது விரிவாக்கப்பட்டது அந்த பாஸ்கர சேதுபதியினுடைய காலத்திலே தான் என்று வரலாறு பேசுகிறது. அப்படி இருக்கின்ற காலை நாம் இன்றைக்கு போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. இந்தியாவுடைய புகழை ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா சிக்கோகா நகரிலே போய் இந்தியாவினுடைய கலாச்சார பெருமைகளை உலகுக்கு எடுத்து சொன்ன சுவாமி விவேகானந்தரை பற்றி நாம் இன்றைக்கு பெருமையாக சொல்கிறோமே. இந்தியா பெற்றெடுத்த மகன்களில் ஒரு தலை மகனாக இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக நான் பார்த்து கொண்டே வருவேன் என்று சொல்லி வந்து தென்புலத்திற்கு வந்து மதுரையை தாண்டி அவர் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்று போகையிலே இவருடைய வருகையை அறிந்த மன்னர் பாஸ்கர சேதுபதி அவரை ராமநாதபுரத்திலே வரவேற்று நீங்கள் எங்களுடைய விருந்தாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை உபசரித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில்தான் சிக்காகோவிலே அந்த சர்வதேச மத மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு
பாஸ்கர சேதுபதி அவர்களுக்கும் அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிலே நான் செல்வதை விட, நம்முடைய சமஸ்தானத்தின் சார்பாக வேறு யாரும் செல்வதை விட, சுவாமிஜி நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் என்று சொல்லி விவேகானந்தர் சிக்காகோ நகரத்திற்கு சென்று அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு தள்ளாலான எல்லா உதவிகளையும் செய்தது சேது சீமையை ஆண்ட அந்த பாஸ்கர சேதுபதி மன்னர். இதுவும் வரலாறு. அதற்கு கைமாறாக 1893 சென்ற அந்த சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் அங்கு எல்லா இடத்திலும் சிக்காகோவிலே உரையாற்றினார். அந்த உரை இன்றளவும் உலக அளவிலே பிரசித்தி பெற்ற உரையாக பேசப்படுகிறது. அந்த உரைக்கு பின்பு அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களிலே அவரை அழைத்து உரை நடத்த சொன்னார்கள். பல மாதங்கள் அப்படி உரையெல்லாம் செய்துவிட்டு அவர் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும். இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது கப்பல் அந்த காலத்திலே நேரடியாக மும்பை துறைமுகத்துக்குத்தான் வரும். ஆனால் விவேகானந்தர் மும்பை துறைமுகத்துக்கு செல்கின்ற கப்பலில் நான் செல்லவில்லை. நான் இலங்கைக்கு சென்று இலங்கை வழியாக தென்னிந்தியாவிலே தமிழ் மண்ணிலே தான் நான் கால் வைக்க வேண்டும், அதுவும் சேது சீமையிலே கால் வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விவேகானந்தர் அங்கிருந்து கப்பலிலே வருகிறார். வரக்கூடியவர் பாம்பன் துறைமுகம் அப்பொழுது இருந்தது. புயலுக்கு முன்பு பாம்பன் துறைமுகம் இருந்தது. அந்த பாம்பன் துறைமுகத்திலே அவருடைய கப்பல் வந்து நிற்கிறது. அவரை வரவேற்பதற்காக பெரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சேதுபதி மன்னர் அவர்கள் அந்த ராமேஸ்வரம் பாம்பன் கடற்கரையிலே காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கிற பொழுது கப்பலில் இருந்து தோணியிலே அவரை கூட்டி வருகிறார்கள். தோணியிலே வந்து அவர் இறம்புகப் போவதற்கு முன்பு சேதுபதி போய் வணக்கம் தெரிவித்துவிட்டு, சுவாமிஜி ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஒரு புனிதராக எங்களுக்கு இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மண்ணிலே தான் கால் வைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள், எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு புனிதவானை என் மண் தாங்குவதை விட, நீங்கள் கரையிலே கால் வைப்பதை விட என் தலையிலே கால் வைப்பது தான் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி சேது மன்னர் தன்னுடைய தலையை கொடுத்ததாகவும், ஆனால் சுவாமி விவேகானந்தர் இல்லை, அது முறையாக இருக்காது என்று சொல்லி தரையிலே கால் வைக்க மாட்டேன், நான் உங்களுடைய மண்ணிலே கால் வைக்கிறேன், இந்த புனித மண் எனக்கு பிடித்த மண், இந்த மண்ணிலே கால் வைக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த மண்ணிலே கால் வைத்து இறங்குகிறார். மிகப்பெரிய வரவேற்பு நடைபெறுகிறது. அந்த வரவேற்பு முடிந்தவுடன் ராமநாதபுரம் சாமியை சென்று அந்த ராமேஸ்வரத்திலே அவர் சுவாமி தரிசனம் செய்கிறார். அது முடிந்து திரும்ப அவர் ராமநாதபுரம் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வருவதற்காக குதிரைகள் பூட்டிய சேரியட் வண்டி, அரசருடைய குதிரைகள் பூட்டிய சேரியட் வண்டி இருக்கிறது. அந்த வண்டியில் தான் அவர் ஏறி வர வேண்டும். அப்படி அவர் ஏறி அந்த வண்டியிலே அமர்ந்து குதிரைகள் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறது. அந்த சேரியட் வண்டியும் நகர ஆரம்பிக்கிறது. பெரிய கூட்டம் அதற்கு பின்னால் போகிறது. பாஸ்கர சேதுபதி நடந்தே வருகிறார். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துவிட்டு ஒரு இடத்திலே அந்த சேரியட் வண்டியை நிறுத்தச் சொல்கிறார். நிறுத்தச் சொல்லிவிட்டு குதிரையை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். குதிரைகளை அவிழ்த்து விட்டவுடன் பாஸ்கர சேதுபதியும் அவரோடு இருந்தவர்களும், அரசவையிலே இருக்கக்கூடியவர்களும், அரச மெய்காப்பாளர்களும் எல்லோருமாக சேர்ந்து அந்த சேரியட் வண்டி, விவேகானந்தர் அமர்ந்திருக்கிற சேரியட் வண்டியை என் கைகளால் இழுப்பேன் என்று சொல்லி இழுத்து வந்திருக்கிறார். இந்த இடத்திலே எனக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. நீங்கள் சமயக்குறவர்களை பற்றி அறிவீர்கள். தேவாரம் படைத்த மூவர், திருவாசகம் படைத்த நம்முடைய மாணிக்கவாசக பெருமான், இந்த 4 சமயக்குறவர்களையும் அறிவீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே சைவம் தழைக்க பாடுபட்டவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு சைவம் இல்லை. அப்படி தேவாரத்தையும் திருவாசகத்தையும் இந்த மண்ணுக்கு அருளியவர்கள், தமிழுக்கு அருளியவர்கள், இறைவனுடைய மறுபிறப்பாக வந்து இங்கு பிறந்தவர்கள் சமயக்குறவர்கள். அதிலே சம காலத்தவர்களாக இருந்தவர்கள் 2 பேர். ஒன்று திருநாவுக்கரசர், இன்னொருவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். 3 வயதிலே உமையோருடைய ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியன் என்று அவர் பாடத் துவங்கிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அதேபோல் நம்முடைய திருநாவுக்கரசர் சாமிகள் ஆரம்பத்திலே சமண மதத்தை தழுவியவர். பிற்பாடு சூழ நோய் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு சைவத்தை தழுவி வாழ்நாள் முழுவையும் இறைவனை அடைவதற்காக சைவத்தை பாடுவது, சைவத்தை தொழுவது, சிவாலயங்கள் முழுக்க சென்று உளவாரப்பணி செய்வது என்கின்ற பணியை தொடர்ந்து செய்து 80 வயது கிட்டத்தட்ட அவர் எய்திவிட்ட நேரம். அந்த காலகட்டத்திலே தான் ஒரு 10-12 வயதிலே நம்முடைய ஞானசம்பந்தர் வருகிறார். அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசர் சுவாமி. ஆனால் சந்திக்க வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. ஒரு முறை அந்த திருமறைக்காட்டு பகுதிக்கு வருகின்ற பொழுது ஞானசம்பந்தரை பல்லக்கிலே தூக்கி வருகிறார்கள் சிவனடியார்கள். அப்படிப்பட்ட பல்லக்கிலே தானும் ஒருவராக போய் ஞானசம்பந்தருக்கே தெரியாமல் திருநாவுக்கரசர் சாமி அந்த பல்லக்கை சுமக்கிறார்.
ஒரு காலகட்டத்திலே நான் இந்த பகுதியில் தான் திருநாவுக்கரசர் சுவாமி இருப்பதாக சொன்னார்கள். நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்று கேட்கின்ற பொழுது, அடியே நான் தான் அந்த திருநாவுக்கரசர் என்று சொல்லி, எங்கிருக்கிறீர்கள், அதை திரைப்படத்திலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்கிருக்கிறீர்கள் என்று கேட்டால், ஐயனே உங்களை தாங்குகின்ற அந்த பெயரை நான் பெற்றிருக்கிறேன் என்று திருநாவுக்கரசர் சொல்கிறார். அவச்சாரம் என்று சொல்லி அவர் ஞானசம்பந்தர் இறங்கி வந்ததாகவும், பிறகு இருவரும் சேர்ந்து சிவத்தொண்டு புரிந்ததாகவும், எல்லோருக்கும் தகப்பன் சாமியை போல், நாம் முருகனை தகப்பன் சாமி என்று சொல்வோம், அது வேறு காரணத்திற்காக, எல்லோருக்கும் ஒரு தந்தை ஸ்தானத்திலே நம்முடைய திருநாவுக்கரசர் இருந்ததால் ஞானசம்பந்தரால் அப்பர் சாமி என்று புகழப்பட்டவர். அந்த அப்பர் சாமி எப்படி ஞானசம்பந்தருடைய பல்லக்கை சுமந்தாரோ, அப்படி பாஸ்கர சேதுமதி நம்முடைய விவேகானந்தருடைய அந்த பல்லக்கை இழுத்து வந்திருக்கிறார். இவையெல்லாம் இந்த மண்ணிலே, இந்த புனிதமான மண்ணிலே நடைபெற்ற விஷயங்கள். இவையெல்லாம் எதுவுமே கற்பனை கிடையாது. இவையெல்லாம் ஒரு 100 ஆண்டுகள் 125 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ் மண்ணிலே நடைபெற்றது. இவ்வளவு விரிவாக ஏன் சேது மன்னருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய அந்த பராக்கிரமங்களை எல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சேது மன்னர்கள் உருவாக்கியது இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம். இந்த சேது மன்னர்கள் என்று சொன்னால், பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு, சோழ மன்னர்களுக்கு பிறகு இந்த பகுதியிலே மிகச்சிறப்பாக பல 100 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் சேது மன்னர்கள். அந்த சேது மன்னர்கள் குடும்பத்திலிருந்து 2 பெண்மணிகள் தோன்றினார்கள். ஒருவர் கதலி நாச்சியார், இன்னொருவர் நம்முடைய வேலு நாச்சியார். அந்த கதலி நாச்சியார் 1660களிலே, 1660 70 அந்த காலகட்டங்களிலே புதுக்கோட்டையிலே இருந்த ஆவுடை தொண்டைமான் அவருடைய பிள்ளைக்கு கதலி நாச்சியாரைத்தான் ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் மணமுடித்து கொடுத்தார். சொல்லப்போனால் புதுக்கோட்டை சீமை, அந்த புதுக்கோட்டை சீமை அல்லது புதுக்கோட்டையினுடைய அந்த ராஜ்யம் உருவாவதற்கு காரணம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் தன்னுடைய கதலி நாச்சியாரை அங்கு கொடுத்ததன் காரணமாக. அதேபோல் நம்முடைய முத்துவடுகத்தேவருக்கு அடுத்து நாச்சியாராக பிறந்த வேலு நாச்சியாரை மணமுடித்து கொடுத்தார்கள். வேலு நாச்சியாரை மணமுடித்து கொடுத்ததற்கு பிறகுதான் சிவகங்கை சீமை என்று அது விரிந்துபட்ட ஒரு சிறப்புமிக்க சீமையாக இந்த மண்ணிலே தோன்றியது. அந்த வீர பரம்பரையிலே வந்த வேலு நாச்சியாரை பற்றி முழுக்க காவியத்திலே நம்முடைய வெற்றிவேலன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். வெற்றிவேலனுடைய காவியம் என்பது ஏதோ கவிதை எழுதியிருக்கிறார், கவிதை நமக்கு என்ன புரிய போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த நூல் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நூலை பதிப்பித்திருக்கிறார்கள். அது எல்லாம் தீர்ந்து விட்டது, விற்று தீர்ந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் அதை பதிப்பிக்க இருக்கிறார்கள். பதிப்பித்ததற்கு பிறகு அது எல்லாருடைய கரங்களிலும் தவழும். நீங்கள் எல்லாம் அதை செலவை பொருட்படுத்தாமல் அதை வாங்கி படித்து பாருங்கள். வேலு நாச்சியாருடைய அந்த வீர காவியத்தை மிகச்சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார். எப்படி கம்பன் ஒவ்வொரு காண்டமாக சொல்லுவான். 6 காண்டங்கள் இருக்கும். அது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் என்று இப்படி வரும். கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள் வரும். அதுபோல் இயல் என்று இவர் பிரித்து, இவர் இளமையிலே உள்ள இளமை பருவம், இளமையியல், அதற்கு பிறகு இல்லறவியல், அதற்கு பிறகு போர்க்களவியல் என்று 3 பகுதிகளாக வேலு நாச்சியாருடைய அந்த கதையை, அந்த வரலாற்றை, வீர வரலாற்றை அவர் எழுதியிருக்கிறார். வேலு நாச்சியார் பிறந்தது 1730. 1730 தான் அவர் சேது மன்னர்களுக்கு மகளாக பிறக்கிறார். ஒற்றை மகளாக பிறக்கிறார். ஒற்றை மகள் என்றாலே நம்முடைய மன்னர் வம்சத்திலே அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி போர்க்கலை, இசைக்கலை, இன்னும் எத்தனையோ கலைகள் அத்தனையும் கற்கிறார். அந்த காலத்திலேயே இன்றைக்கு நம்மிலே தமிழிலே நன்றாக பேசக்கூடியவர்கள், பாடம் எடுக்கக்கூடியவர்கள் ஆங்கிலத்தை தெரியாது. தமிழையும் ஆங்கிலத்தையும் தெரிந்திருக்க நம்மை போன்றவர்களுக்கு ஈவன் ஒரு தென்னிந்திய மொழியை கூட நம்மால் பேச முடியாது, நாம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் வேலு நாச்சியார் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, ஆங்கிலம், பிரெஞ்சு என்று 7 மொழிகளை கற்றுத் தேர்ந்தவராக அவர் இருந்திருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் கோபால் நாயக்கரை சந்தித்துவிட்டு திருப்பாச்சியிலே அவர் மறைந்திருந்து படைகளை தயார் செய்து கொண்டிருந்த காலத்திலே தான், அது ஐதர் அலியினுடைய கோட்டையாக இருந்தது, ஐதர் அலியினுடைய கட்டுப்பாட்டிலே திண்டுக்கல் இருந்தது. அப்பொழுது ஐதர் அலி அங்கே வருகிறார். ஐதர் அலியை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று அம்மையார் வேலு நாச்சியார் சொல்கிறார்.
ஐதர் அலியும் அவரை சந்திக்கிறார். அப்படி சந்தித்த போது, நான் யார், நான் என்ன செய்தேன், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், வெள்ளையர்களை எதிர்த்து நீங்கள் உங்களுக்கு எதிரி எனக்கும் எதிரி, என் எதிரிதான் உங்கள் எதிரி, நம்ம இருவருக்கும் பொது எதிரியாக இருக்கக்கூடியவன் வெள்ளையன், அவனை புறமுதுகிட்டு ஓட வைக்க வேண்டும், அவனை அடித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய திட்டம் பலிக்க வேண்டும், என் திட்டத்திற்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது என்று ஐதர் அலியிடம் வேலு நாச்சியார் எடுத்து சொல்கிறார். அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அவர் பயன்படுத்திய மொழி உருது மொழி. உருது மொழி தெரிந்திருந்த காரணத்தினால்தான் அவர் ஐதர் அலியிடம் போய் அவர் உருது மொழியிலே பேச முடிந்தது. அந்த எப்பொழுதுமே நமக்கு புரிந்த ஒரு மொழியிலே மாற்றான் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய கருத்தை நம்மால் எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்படி உள்வாங்கிக் கொண்ட கைதர் அலி திப்பு சுல்தான் தன்னுடைய மகனை அழைத்து ஒரு 6 பீரங்கிகளையும் ஒரு தோட்டாக்களையும் துப்பாக்கிகளையும் வெடிமருந்துகளையும் அதோடு படைகளையும் நீ வேலுநாச்சியாருக்கு அனுப்பு, முடிந்தால் நீயும் சென்று வா என்று சொல்லி பணிக்கிறான். அதற்கு பிறகுதான் மருது சகோதரர்கள், அதற்கு பிறகு கோபால் நாயக்கருடைய படை, இப்படி எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு அவர் 8 ஆண்டுகள், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1730 பிறக்கிறார். 1746 அவருக்கும் முத்துவடுகநாதருக்கும் திருமணம் நடக்கிறது. ஒரு 20-30 ஆண்டுகள் அந்த அமைதியான வாழ்க்கை செல்கிறது. வந்து குறுக்கிடுகிறார்கள். அவர்கள் நயவஞ்சகமாக மன்னர் வடுகநாதரையும் நம்முடைய கௌரி நாச்சியாரையும் கொன்று குவித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இவருக்கும் ஆபத்து, அந்த சீமைக்கும் ஆபத்து என்று உணர்ந்து அங்கிருந்து அவர் தப்பிச் செல்கிறார். தப்பிச் செல்லுகின்ற பொழுது தாண்டவராய பிள்ளை, அவரோடு மருது சகோதரர்கள், இன்னும் பலர் குதிரையிலே செல்கிறார்கள். அப்படி செல்லுகின்ற வழியெல்லாம் காடுகள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இருப்பது போல் ராஜபாட்டையெல்லாம் கிடையாது, சாலை வசதிகள்லாம் கிடையாது. காட்டு வழியில் தான் செல்ல வேண்டும். காட்டு வழியிலே சென்று அவர் ஒரு 8 ஆண்டுகள் அங்கே படை திரட்டி விட்டு 1780 ஐதர் அலியினுடைய உதவியையும் பெற்றுக்கொண்டு படையை திரட்டி கொண்டு அவர் இந்த பகுதியை நோக்கி வருகிறார். முதலிலே கோச்சடையிலே போர், அங்கே வீழ்த்தப்படுகிறான் எதிரி. அதற்கு பிறகு சிலைமானிலே போர், அங்கே இன்னொரு எதிரி வீழ்த்தப்படுகிறான். அதற்கு பிறகு சிவகங்கை சீமைக்குள் நுழைந்து முதலிலே காளையார் கோயில் போர், அங்கு எதிரி வீழ்த்தப்படுகிறான். அதற்கு பிறகு மருது சகோதரர்களை தனியாக பிரித்து திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று சொல்லி திருப்பத்தூர் கோட்டையை மருதுபாண்டியர்கள் கைப்பற்றுகிறார்கள். அதற்கு பிறகு இறுதி போராக சிவகங்கையிலே அவர் போரிட்டு அந்த வெற்றியை பெறுகிறார். இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு பெண்ணாக வெள்ளைக்காரர்களோடு போரிட்டு வெள்ளைக்காரரோடு சண்டையிட்டு வெற்றி பெற்று இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்ற ஒரே ராணி வேலுமங்கை வேலுநாச்சி, நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார். இது வரலாறு. இந்த வரலாற்றை நாம் கொண்டு செலுத்த வேண்டாமா? இந்த வரலாற்றை தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இந்த வரலாற்றை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அவர்கள் மனதிலே தைக்கிறது போல் எடுத்துச் செல்ல வேண்டாமா? அதை யார் செய்வார்கள்? அதை செய்யக்கூடியவர்கள் தான் எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் வெற்றிவேலனை போன்ற கவிஞர்களும். அதைத்தான் வெற்றிவேலன் இன்றைக்கு செய்திருக்கிறார். வெற்றிவேலனுடைய நூலை நான் படித்து பார்த்து விட்டேன். ஏற்கனவே நான் 2-3 முறை படித்திருக்கிறேன். வெற்றிவேலனுடைய நூலுடைய அந்த தரம் என்பது, அவர் அந்த இலக்கணம் சற்றும் மாறாமல் அவர் அந்த இலக்கியத்தை படைத்திருக்கிறார், காவியத்தை படைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் இப்போ கம்பராமாயணத்தை போன்று அல்லது வேறு ஒரு எந்த இலக்கியத்தை போன்றும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பொருள் கொள்வதற்காக நாம் ஒரு அகராதியை தேட வேண்டும். நீங்கள் நிகண்டுவுக்கு அடுத்து தமிழிலே ஒரு அகராதி வருகிறது. தமிழிலே ஒரு அகராதியை முதலிலே, அந்த பெருமையும் நமக்குத்தான் இருக்கிறது, இந்த சங்கத்திற்குத்தான் இருக்கிறது. நீங்கள் இலங்கையைச் சேர்ந்த நம்முடைய கதிர்வேலன் என்று சொல்லக்கூடியவர், கதிர்வேலன் என்ற ஒரு பெயர், கதிர்வேலர் என்று அவருக்கு பெயர் வருகிறது. அவர் ஒரு அகராதியை எழுதுகிறார். அந்த அகராதி தான் தமிழிலே பதிப்பிக்க பெற்ற முழுமையான அகராதி. அதை பதிப்பித்தவர்களும் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த நம்முடைய பாண்டித்துரை தேவர் தான். அதற்கு பிறகு இந்த சேது சீமையினுடைய வீர மரபுகளுடைய வரலாற்றை மனதிலே கொண்டு 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஐராதரனார் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியவாதி, ஒரு வீரம் என்பது எப்படி என்று சொன்னால், நீங்கள் தமிழ் படித்தவர்கள் மாணவர்கள் தெரிந்திருப்பீர்கள். அந்த காலத்திலே போர் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பசுக்களை கவர்ந்து வருவார்கள். அதற்கு ஒரு திணை உண்டு, அதற்கு ஒரு பூச்சூடி செல்வார்கள், பசுக்களை கவர்ந்து வருவார்கள். அதற்கு பிறகு பசுக்களை மீட்பதற்காக அவர்கள் வருவார்கள். இப்படி அது அந்த
காட்சி, போர்க்கள காட்சிகள் தொடர்ந்து நடைபோடும். அப்படி தமிழருடைய வீரம், அந்த போர் குணம், அந்த போர் முறை எப்படி என்று சொன்னால் அதை முழுக்க முழுக்க எழுதியவர் ஐராதீனார். புறப்பொருள் வெண்பாமாலையிலே அவர் அதை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட வீர வரலாற்றுக்கான ஒரு இலக்கியத்தை படைத்த அந்த புறப்பொருள் வெண்பாமாலை பதிப்பிக்கப்படாமலே இருந்தது. அதை பதிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் நம்முடைய பாண்டித்துரை தேவரை அணுகுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நூலை நிச்சயமாக ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடாது, இது பதிப்பித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றது பாண்டித்துரை தேவர், இந்த தமிழ்ச்சங்கம் தான். அந்த பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெற்றிவேலன் சொன்னதை போல மணிமேகலை ஓலைச்சுவடியிலே இருந்தது. முழுக்க முழுக்க மணிமேகலையை உவேசா பதிப்பிக்கின்ற பொழுது அதற்கு ஆன அத்தனை பொருட்செலவையும் கொடுத்தது நம்முடைய பாண்டித்துரை தேவரும் இந்த தமிழ்ச்சங்கமும் தான். இதுபோல் ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். சேது மன்னர்களினுடைய கொடையால் பதிப்பிக்கப்பட்ட தமிழ் நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 47 நூல்கள். 47 மிகச்சிறந்த பண்டைய நூல்களை ஓலைச்சுவடியில் இருந்து அது அச்சுக்கு வந்து பதிப்பிக்கப்பட்டது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க சேது மன்னர்களுடைய ஆதரவினால் நடைபெற்றது. உவேசா அவர்கள் பதிப்பித்த அநேகமாக எல்லா நூல்களுக்கும் இவருடைய ஆதரவு இருந்தது. உவேசா அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் அவர்கள் 100வது ஆண்டு மலரிலோ எங்கோ அதை பதிப்பித்திருக்கிறார்கள், நான் பார்த்தேன். நம்முடைய பாண்டித்துரை தேவர் எழுதுகிறார். யாருக்கு? உவேசாவுக்கு. ஐயா வணக்கம் என்று சொல்லி அவர் அந்த காலத்து எழுத்திலே எழுதுகிறார். அதிலே உவேசாவுக்கு மகோபாத்தியாயா என்று ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் அரசாங்கம். அது மிகச்சிறந்த பட்டம். மகோபாத்தியாயா என்கிற பட்டத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள், அதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட பட்டத்தை பெறுவதற்கு இந்த மண்ணிலே உங்களை தாண்டி யாரும் இல்லை என்று சொல்லி பாராட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்படி மறைமலை அடிகளோடு அவர் அதுபோல் அப்படி இருந்திருக்கிறார். இப்படி பாண்டித்துரை தேவர் அவர்கள் யாரையெல்லாம் ஆதரித்தார் என்று சொன்னார்? தமிழ் வரலாற்றை சொன்னவர்களை, தமிழ் இலக்கியத்தை படைத்தவர்களை, தமிழ் வரலாற்றையும் இலக்கியத்தையும் பதிப்பித்தவர்களை, யாரெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தார்களோ அவர்களையெல்லாம் அவர் ஆதரித்திருக்கிறார். சரி, இப்படி அவர்கள் ஆதரிக்கிறாரே, இவர் எவ்வளவு நாட்கள் அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவர் இருந்தது ஒரு 44 ஆண்டுகள். 1867 பிறந்து 1911 அவர் மறைந்து போகிறார் பாண்டித்துரை தேவர். 44 ஆண்டுகள். அதிலே 10 ஆண்டுகள் 1901 முதல் 1911 வரை 10 ஆண்டுகள். 34வது வயதிலே தமிழ்ச்சங்கம் அமைத்தார் ஐயா அவர். பாண்டித்துரை தேவர் தன்னுடைய 34வது வயதிலே 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை அமைத்து இன்றைக்கு 124 ஆண்டுகளை அது நிறைவு செய்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் 34-35 வயதில் என்ன சாதனையை நாம் செய்கிறோம் என்று இளைஞர்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்காகவாவது இந்த வரலாறுகள்லாம் இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவருக்கு ஒரு இரங்கற்பா, அவர் இறந்தவுடன் ஒரு இரங்கற்பா ஒரு கவிஞர் எழுதுகிறார். அதை எதற்காக சொல்கிறேன் என்பதை நான் சொல்கிறேன். அந்த இரங்கற்பா 4 வரிகளே இருக்கிறது. செந்தமிழ்நாட்டு எல்லோரும் சேர்ந்தேத்தும் மாமகனே, தந்த புகழ் விட்டு தவறினையோ அந்த இருவினையும் வென்று கடந்திலையேல் இன்னும் பெருநலம் செய்வாய் பிறந்து என்று ஒரு அருமையான இரங்கற்பாவை ஒருவர் எழுதுகிறார். நம்முடைய பாண்டித்துரை தேவர் இறந்த பொழுது 1911 இந்த இரங்கற்பாவை எழுதியவர் ஒரு தமிழ் புலவரோ தமிழ் சான்றோனோ அல்லது தமிழ் இலக்கியவாதியோ அல்ல. இதை எழுதியவர் ஜூலியன் வின்சென்ட் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சுக்காரர். ஜூலியன் வின்சென்ட் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சுக்காரர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் மெல்ல மெல்ல தமிழ் கற்றுக்கொள்கிறார். பாண்டித்துரை தேவர் அவர்களோடு அவருக்கு நட்பு ஏற்படுகிறது. தமிழ் மீது இன்னும் ஆர்வம் ஏற்படுகிறது. தமிழை நிறைய கற்கிறார். எப்படி தமிழிலே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தமிழிலே புலமை பெற்றார்களோ, நம்முடைய போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார் தமிழை கற்றுக்கொண்டு, அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் திருக்குறளை பெஸ்கி மொழிபெயர்த்தார், அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல் இந்த ஜூலியன் வின்சென்ட்டும் பிரெஞ்சுக்காரர், அவர் தமிழை கற்றுக்கொண்டு பாண்டித்துரை தேவரோடு அவர் பழகிறார். 1901 இந்த சங்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பகால, ஆங்கிலத்திலே ஃபவுண்டர் மெம்பர் என்று சொல்வார்களே, அதை துவக்குகின்ற பொழுதே ஆரம்பகால உறுப்பினரில் ஒருவராக அந்த ஜூலியன் வின்சென்ட்டும் இருக்கிறார். அவர் பிறகு பிரெஞ்சுக்கு சென்றாலும் கூட நம்முடைய பாண்டித்துரை இறந்த செய்தி கேட்டு தமிழிலே இரங்கற்பா எழுதி பதிவு செய்திருக்கிறார். இது ஒன்றுபோதும் நம்முடைய பாண்டித்துரையுடைய பெருமை பேசுவதற்கு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த சேது மன்னர்களிடமிருந்து பிறந்து சிவகங்கை சீமைக்கு சென்று வாழ்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வரலாற்றிலே இடம் படைத்த வீரமங்கை வேலுநாச்சியாருடைய காவியம் இந்த காவியம்.
இந்த காவியம் முழுக்க முழுக்க மிகவும் சிறப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிறது. இந்த காவியத்தை வாங்கி நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தால் அதனுடைய சுவை உங்களுக்கு தெரியும். அவர் இறந்துவிட்டு கணவனை இறந்துவிட்டு திருப்பாச்சிக்கு செல்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அப்படி செல்லுகின்ற பொழுது 12 வயதே நிரம்பிய யாதவ குலத்தைச் சேர்ந்த உடையாள் என்ற பெண் அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சொல்லிவிட்டு, நான் இந்த பகுதியாக காட்டு வழிக்குள் செல்கிறேன் அம்மா, நான் இந்த பகுதியை நோக்கி திருப்பாச்சியை நோக்கியோ திண்டுக்கல்லை நோக்கியோ நான் செல்கிறேன், யாராவது என்னை தேடி பின்தொடர்ந்து வெள்ளையர்கள் வருவார்கள், நீ தயவு செய்து அதை சொல்லிவிடாதே என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அம்மா, எனக்கு தெரியும், நான் அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்களுடைய குல தெய்வம் என்று சொல்லி அந்த உடையாள் சொல்கிறார். அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளையர்கள் அங்கே வந்து விடுகிறார்கள். வந்து அவரை எவ்வளவோ மிரட்டி கேட்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லவில்லை. நீ சொல்லவில்லை என்று சொன்னால் உன்னை 2-3 துண்டுகளாக வெட்டி போட்டு விடுவேன் என்று சொல்லி கூட பார்க்கிறார்கள். அப்படியும் அவர் அந்த உண்மையை சொல்லவில்லை. இறுதியாக கோபமுற்ற வெள்ளைக்காரர்கள் அவரை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். அவர் உயிரை பழிவாங்கி விடுகிறார்கள். பிறகு திரும்ப வந்துதான் வேலுநாச்சியார் அந்த உடையாள் இறந்த இடத்திலே அவருக்கு ஒரு நினைவு சின்னம் அமைத்து கோவில் அமைத்து வெட்டுடையாள் காளி என்று சொல்லக்கூடிய ஒரு திருக்கோயிலாக அது இன்றைக்கும் வழங்கப்பெறுகிறது. இந்த காட்சியை, இது ஒரு காட்சி, இது வேலுநாச்சியாருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான ஒரு பல கட்டங்களிலே இதுவும் ஒரு காட்சி. இந்த காட்சியை நம்முடைய கவிஞர் எப்படி தன்னுடைய கவித்தரத்தால் விவரித்திருக்கிறார் என்பதற்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே, அப்படி இந்த நூல் முழுமையும் அவர் எப்படி விவரித்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு காட்சியை அவர் விவரித்ததை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். காளையாரின் காடுதனை கடந்து விட்டார், கடுங்காட்டை கடந்து வந்தால் அரியாக்குறிச்சி அந்த இடம், ஏழைகுடி இடக்குளத்தால் உடையாள் ஆங்கு 12 வயது கொண்டால், மாலை நேர வேளையிலே ஆடு மேய்த்தால், மந்தையோடு வெறிச்சோட குதிரை 4 காலு பாய்ச்சலிலே பாய்ந்து செல்ல நாட்டரசி வேலுநாச்சி தன்னை கண்டாள். மன்னவளாம் தன்னவளை கண்ட பின்னே மண்டியிட்டு அன்னவளை வணங்கி நின்றாள். பெண் சிறுமி தன்னை கண்ட வேலுநாச்சி பெரிது வந்து பெயர் கேட்டால் உடையாள் என்றாள். என்னருமை உடையாளே இதனை கேளாய், என்னதிரி எனை துரத்தி வருகின்றார்கள், அன்னவர்கள் உன்னிடத்தில் என்னை கேட்பார், அவரிடத்தில் என் வழியை சொல்லிடாதே என்று சொல்லி வேலுநாச்சி பறந்த பின்னே 7-8 குதிரைகளில் வெள்ளையர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்தவர்கள். உடையாளை கண்டு நின்று ஒருவன் கேட்டான், இன்று சற்று இப்பொழுது குதிரை மீதில் ஏறி வந்த பெண்ணொருத்தி கண்டதுண்டா? கண்டதென்றால் யாரென்று அறிந்ததுண்டா? கண்மணியே, அவள் சென்ற வழியை சொல்லு. எந்நாட்டு மகாராணி வேலுநாச்சி ஈங்கெண்ணை கண்டு பேசி சென்று விட்டால், பொன்மணியே பூமையிலே எனக்கு சொல்லு, போன வழி திசையாது எனக்கு காட்டு என்ற தட்டி கேட்டபோதும் சொல்லவில்லை, ஈட்டிவாளை காட்டினாலும் அஞ்சவில்லை. அன்னைக்கும் மேலவாள் என்றன் ராணி, அடித்தாலும் உதைத்தாலும் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னா இளஞ்சிறுமி கொள்வேன் உன்னை, எந்த வழி சென்ற வழி சொல்ல வேண்டும், சொன்ன வழி தவறாயின் தண்டம் உண்டு, சொல்வதற்கு மறுத்தாலும் வெட்டு 2 என்று சொல்லி மிரட்டியவன் உருட்டி பார்த்தான். 2 துண்டு மட்டுமல்ல 8 துண்டாய் என்னை வெட்டி வீசினாலும் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன உடையாளை வெட்டி போட்டான். ஐயனார் கோவிலிலே மறைந்திருந்தே அக்கொலையை பார்த்தொருவன் துடித்தான். ஐயோ, செய்யறியா திகைத்து நின்ற அந்த வேளை செப்பரிய 2 வீரர் மருது வீரர் மெய்யிரண்டாய் கிடப்பதையும் கண்டு நின்றார். மேனி 2ஆய் ஆக்கியவன் யாரோ என தெய்வாலயத்தின் தூண் மறைந்து பார்த்து திகைப்புற்றோன் ஓடி வந்து நடப்பு சொன்னான். வெட்டி 2 துண்டு போட்டான் வெள்ளைக்காரன். வெகுண்ட காளி அம்மனாக இன்றும் உள்ளாள். கட்டி வைத்தால் வேலுநாச்சி கோவில் அன்று, கற்கோவில் குடிகொன்றால் உடையாள் என்று. குட்டியான சிறுமி என்னால் தெய்வமாகி குலவிளக்காய் ஒளிர்கின்றாள் ஆலயத்துள். வெட்டுடைய காளியம்மன் பெயரை கொண்டு வேண்டுவரம் தருகின்ற தெய்வம் என்று. காட்டு வழி பயணமானால் வேலுநாச்சி, கண்டு துரத்தி பின்தொடர்ந்தான் வெள்ளைக்காரன். வேட்டுவடி துப்பாக்கி கக்கினாலும் வேலுநாச்சி சென்ற திசை சொல்ல மாட்டேன். ஆட்டுமந்தை ஓட்டுகின்ற சிறுமிதானே, அஞ்சாமல் பதிலுரைத்த உடையாள் அன்றோ, நாட்டு ராணி காப்பதற்கே உயிரை விட்ட நற்சிறுமி தியாகத்தை என்ன சொல்ல என்று அவர் அந்த பாடலை முடித்திருக்கிறார். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்படித்தான் இந்த முழு காவியமும் எழுதப்பட்டிருக்கிறது. வேலுநாச்சியாருடைய அந்த வீர காவியத்தை
கொஞ்சமும் தொய்வில்லாமல் அந்த வெறுவெறுப்போடு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி தமிழ் மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய நடையிலே கவிதையாக இருந்தாலும் அதை மிகச்சிறப்பாக இன்றைக்கு இந்த காவியத்திலே சாதித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய வெற்றிவேலன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காவியத்தை நாம் ஒவ்வொருவரும் கையிலே ஏந்தி கொள்ள வேண்டும். தமிழ் கூறும் நல்லுலகிலே தமிழருடைய வீரம், தமிழருடைய மானம், தமிழருடைய தொன்மை, தமிழருடைய சிறப்பு, தமிழருடைய இன்னும் எத்தனையோ நற்குணங்களை எல்லாம் வெளிக்கொணரக்கூடிய இந்த வரலாற்று காவியத்தை தமிழ் மக்கள் கையில் ஏற்ற வேண்டும். இப்படி வரலாற்றுக்கு காவியத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் அவர்கள் எப்படி வீரம் செறிந்த மங்கையாக தமிழ் மண்ணிலே தோன்றினார், அவர் உலகிலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் முன்னோதாரணமாக ஒரு வீர பெண்ணாக 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து காட்டினார் என்கின்ற வரலாற்றோடு தான் இந்த நூலை சென்னையிலே வெளியிடுகின்ற பொழுது நான் ஒரு கோரிக்கை தமிழக அரசிற்கு வைத்தேன். தமிழக அரசு வேலுநாச்சியார் அவர்களுக்கு சென்னை மாநகரிலே சிலை வைத்து நிறுவ வேண்டும் என்று நான் நம்முடைய தமிழக அரசிற்கு கடந்த 25/2/2024 அன்று இதே வேலுநாச்சியார் காவியம் சென்னையிலே வெளியிடுகின்ற பொழுது ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை தமிழக அரசு இன்றைக்கு ஏற்றிருக்கிறது. அந்த தமிழக அரசு அதை ஏற்று சென்ற வாரம் தமிழக சட்டசபையிலே அந்த துறைக்கான அமைச்சர் இது போன்றவர்களுக்கு சிலை வைக்கின்ற அந்த பிரேரணையை அறிவிக்கின்ற பொழுது வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சென்னையிலே கிண்டியிலே காந்தி மண்டபத்திலே 50 லட்சம் ரூபாய் செலவிலே ஒரு மிகச்சிறந்த சிலையை தமிழக அரசு நிறுவும் என்கின்ற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். அந்த அற்புதமான அறிவிப்பிற்காகவும் அவர்கள் செய்யப்போகிற இந்த வரலாற்று நாயகிக்கான அந்த பரிசிற்காகவும் நான் அந்த தமிழக அரசை நன்றியோடு நாம் எல்லாம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். அப்படி தமிழக அரசிற்கு நன்றி செய்கின்ற பொழுது இன்னும் 2 கோரிக்கைகளை இந்த மன்றத்தின் வாயிலாகவும் நான் தமிழக அரசிற்கு வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தமிழ்நாட்டிலே தமிழுக்கு தனியாக தஞ்சையிலே பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதை தாண்டி தமிழுக்காக மாத்திரம், தனித்தமிழுக்காக மாத்திரம், செந்தமிழுக்காக மாத்திரம் ஒரு கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த செந்தமிழ் கல்லூரி மாத்திரம்தான். இந்த தமிழுக்காக இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்கின்ற சிறப்பை பெற்றிருக்கிற இந்த மதுரை தமிழ்ச்சங்கம்தான். இந்த தமிழ்ச்சங்கமானது தன்னுடைய 123 ஆண்டுகளை நிறைவு செய்து 124வது ஆண்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 14/9/2025 அன்று அது 125வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறது. அந்த ஆண்டு முழுமையும் 14/9/2025 துவங்கி 14/9/2026 வரை ஓராண்டுகள் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய 125வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை தமிழக அரசே ஏற்று தமிழக அரசு விழாவாக நடத்த வேண்டும். இது நாம் வைக்கின்ற தமிழக அரசிற்கு வைக்கிற முதல் கோரிக்கை. இன்னும் ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. நான் பேசும் பொழுது குறிப்பிட்டேன், இன்றைக்கு உலகம் முழுமையும் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த ஞானவானாக இருந்த நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பாம்பனிலே வந்து இறங்கிய பொழுது எந்த இடத்திலே அவரை சேது மன்னர் வரவேற்றாரோ அந்த இடத்திலே ஒரு நினைவு தூணை அமைத்ததாகவும் அல்லது ஒரு நினைவு சின்னத்தை சேது மன்னர் அமைத்ததாகவும் அது பின்னாளிலே சிதிலமடைந்து போய் இப்பொழுது அது காணாமல் போய்விட்டது, எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம். அப்படி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மன்னர் அமைத்து அது இல்லாமல் போனாலும் சரி, அல்லது மன்னர் அமைக்கவே இல்லை என்றாலும் சரி, அந்த சர்ச்சைக்குள் நாம் போகவில்லை. அந்த இடத்திலே இன்றைக்கும் அந்த இடம் வழங்கப்படுகிறது. அதற்கு ஒரு பெயர் கூட சொல்கிறார்கள், குந்துக்கால் பகுதி என்று. குந்துக்கால் இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே ஏன் அந்த குந்துக்கால் என்றால், மன்னர் பாஸ்கர சேதுபதி குந்துக்கால் போட்டு அமர்ந்தாராம். என்னுடைய தலையிலே உங்களுடைய காலை வையுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை குந்துக்கால் இடம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடத்தை தமிழக அரசு கண்டுபிடித்து அந்த இடத்திலே ஒரு வரலாற்று சின்னத்தை பாஸ்கர சேதுபதியின் ஞாபகார்த்தமாக, நம்முடைய சுவாமிஜி விவேகானந்தருடைய ஞாபகார்த்தமாக
தமிழக அரசு அந்த இடத்திலே பாம்பனிலே ஒரு நினைவு சின்னத்தை அமைத்து தர வேண்டும். இது நாம் வைக்கின்ற இரண்டாவது கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு நிறையவே இருக்கிறது. அப்படிப்பட்ட வீர வரலாற்றைச் சேர்ந்த நாம், வீர பரம்பரையைச் சேர்ந்த நாம், தமிழர்களாகிய நாம் அனைவரும் வருங்காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வீரத்தையும் எப்படிப்பட்ட ஞானத்தையும் எப்படிப்பட்ட பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்தார்களோ அதிலிருந்து சற்றும் விலகாமல் தமிழ் சமூகம் தொடர்ந்து ஒரு நாகரீக சமூகமாக, பண்பட்ட சமூகமாக, அறநெறி பிறழாத சமூகமாக, உலகில் உள்ள எல்லா சமூகங்களையும் விட சிறந்தோங்கி விளங்குகின்ற சமூகமாக தொடர்ந்து நடைபோட வேண்டும் என்றும் சொல்லி, அதற்கு நம்மாலான உதவிகளை தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு, இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய இந்த தமிழ்ச்சங்கத்திற்கும் இந்த கல்லூரிக்கும் வழக்கறிஞர் அருள்வடிவேல் சேகருக்கும் நம்முடைய காவியப்புலகர் வெற்றிவேலனுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அறிவுபூர்வமான கருத்துக்களை, சிந்தனைகளை சிதறவிடாமல் செய்திட்ட மாண்பமை நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நன்றி.